வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. சிந்தனையை செய்முடிப்பதற்கு முன் ஐயாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் காமராஜ் ஐயா அவர்கள் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொண்டாற்றி வருகின்றார்கள். பிகாம் பட்டம் படிப்பையும் யோகாவில் எம்எஸ்சி பட்டப்படிப்பையும் முடித்துள்ளார்கள். சாத்தூர் அரிமா சங்க உறுப்பினராகவும் இருந்து வருகின்றார்கள். தொழிலாக நகை மாடம் நடத்தி வருகின்றார்கள். ஆழியாறு, மலேசியா, ஆஸ்திரேலியா, கேம்பிரிட்ஜ் மற்றும் பல நாடுகளிலும் வேதாத்திரிய சிந்தனைகளை வழங்கி வருகின்றார்கள். விண்ணலை வழியாக மலேசியாவில் 17 சித்தர்கள் வேதாத்திரியம் என்ற தலைப்பில் 33 வாரம் சிறப்புரையாற்றியுள்ளார்கள். மிகவும் போற்றுதலுக்குரியது. ஐயாவின் பங்களிப்பு மிகவும் உன்னதமானது. இத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்களில் ஆலியார் ஜூம் நிகழ்வில் நற்சிந்தனையும் கேள்வி பதில் நிகழ்ச்சியும் மற்றும் தவ நுணுக்கங்கள் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தி வருகின்றனர். இத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவினுடைய அடி போற்றி. ஆழியார் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு எண்ணின் முதல் வணக்கம். வாழ்க இத்தகவல் தொழில்நுட்ப பிரிவு வளர்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ எஸ்கே மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இயக்குனர் மூத்த பேராசிரியர் கிரிஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் புரொஃபசர் ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களுக்கும் மற்றும் விண்ணலை வழியாக இணைந்துள்ள மெய்யன்பர் அனைவர்களுக்கும் வணக்கங்கள் கூறி, சித்தர்கள் மகான்களை வணங்கி இன்றைய நற்சிந்தனையான தவநுணுக்கங்கள் தொடர் பகுதி 12 தொடங்க இருக்கின்றேன். பொதுவாகவே தவநுணுக்கம் ஆரம்பிக்கும் போது அந்த தவ நுணுக்கங்களினுடைய தவம் ஏன் செய்ய வேண்டும் என்பதற்கு சில மகான்கள் சொல்லிய சில வரிகள், அருமையான வரிகள், அந்த வரிகளை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறேன். அதுபோல வழக்கமாக நம்ம மகரிஷி சொன்ன அந்த வரிகள் தான் இந்த தவ நுணுக்கம் தொடரே ஆரம்பிப்பதற்கு மூல காரணமாக அமைந்திருப்பதால் அதை முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த தவம் செய்தாலும் அந்த தவத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின் பொருள் உணர்ந்து அகக்காட்சியாக கண்டு மனம் வைத்து புரிந்து கொண்டும் விளங்கி கொண்டும் தவம் செய்தால் செய்த தவத்தின் பலனை முழுமையாக அடையலாம். அதை நல்லா மனசுல வச்சுக்கணும். இந்த வரிகள் தான் ரொம்ப முக்கியமான வரிகள். அடுத்தது மகரிஷி சொல்றார் பாருங்க, நீங்கள் எவ்வளவு தூரம் ஆழ்ந்து தவம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு சிக்கல்களை அறுத்து கொண்டு அதை தீர்த்து கொள்ளவும் அது வராமல் காத்து கொள்ளவும் நல்ல விழிப்பு நிலையை அந்த தவம் கொடுக்கும். எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? மனித மனம் தனது முறையான தவ பயிற்சியின் மூலம் சுழல் விரைவு வேகத்தை குறைத்து கொண்டு விழிப்போடு நின்றார் இறைநிலை தனது சரித்திரத்தை உள்ளது உள்ளவாறு உங்களுக்கு உணர்த்தும். இதெல்லாம் நம்ம சொன்ன மகரிஷி சொன்ன வரிகளுங்க, எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த தவ நுணுக்கங்களுடைய அடிப்படை தத்துவமே புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்சுட்டு தவம் செய்தால்தான் அது எப்படி இருக்குங்கிறது நல்லா அனுபவிக்கலாம். அந்த தவத்தை அகத்தவம் செய்யாமல் நல்வாழ்வு பெற்று இறைநிலை அடைய முடியாது. இதுவும் மகரிஷி சொன்னதுதாங்க. ஒரு சிறிதளவு தியானம் கூட மரண நிலை மற்றும் மரணத்துக்கு பின் ஏற்படும் நிலை ஆகியவற்றின் பயத்திலிருந்து உங்களை காப்பாற்றுங்கிறாரு. பெரிய தவம் வேண்டாம், சிறிய தவம். யார் சொன்னது யார் தெரியுங்களா? மகா அவதார் என அழைக்கப்படும் பாபாஜி அவர்கள். அதனால இந்த மாதிரிலாம் சில நேரங்கள்ல இந்த வரிகளை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம தவம் செய்யும் போது அதை எப்படி செய்யணுங்கிறத உள்ளுணர்வா புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் நான் உங்களுக்கு தவத்தை ஆரம்பிக்கும் போது, இந்த தவத்தொடரை ஆரம்பிக்கும் போது இந்த வரிகளை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். இப்போ இந்த 12வது பகுதியில பஞ்சபூத நவக்கிரக தவங்கள்ல முதல்ல பஞ்சபூதத்தை மட்டும் நம்ம தவத்துக்கு எடுத்துக்கொள்கிறோம். ஏன் பஞ்சபூதம்
தவம் செய்ய வேண்டும் என்பதற்கு மகரிஷி அழகான வரிகளை கொடுக்கிறார். 2 இடத்துல சொல்லுவார். 2 டெபினிஷன். முதல் டெபினிஷன் எளிமையாக இருக்கும், 2வது டெபினிஷன் கொஞ்சம் விரிவா ரொம்ப உயர்ந்து எப்படி அது அமைப்பு இருக்கிறதுங்கிறத காட்டும். முதல் டெபினிஷன் பாருங்க. நமது அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி பஞ்சபூத காந்த ஆற்றலோடு நமது ஜீவகாந்த ஆற்றலையும் இணைத்து உடலுக்கு வலிமை சேர்க்கின்ற தவம் பஞ்சபூத தவம். நமது அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி பஞ்சபூத காந்த ஆற்றலோடு நமது ஜீவகாந்த ஆற்றலையும் இணைத்து உடலுக்கு வலிமை சேர்க்கின்ற தவம் பஞ்சபூத தவம். இது மகரிஷி சொன்ன முதல் டெபினிஷன். 2வது இன்னும் கொஞ்சம் ஆழமா போயிருப்பாரு. கோள்களின் அலை, நல்லா கவனிங்க, கோள்களின் அலை நாம் தொடர்பு கொள்ளும் பொருள்களிலிருந்து வருகின்ற அலை, நாம் செய்யும் தொழிலில் இருந்து வருகின்ற அலை. இந்த 3 அலைகளும் தீமையாக அமையப்பெற்றால் அத்தீமைகளிலிருந்து பாதிக்கப்படாத வகையில் அந்த தீமை நிலையை இலிருந்து விடுபட்டு நன்றாக அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த நிலையை நாம் அவசியம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல என்னால கொஞ்சம் புரியாதுன்னு நினைக்கிறேன். எப்பொழுதுமே கோள்களிலிருந்து அலை வந்து கொண்டே இருக்கிறது. நல்லா கவனிக்கணும், அதுல நிறுத்த முடியாது, அது வந்துகிட்டே இருக்கும். அதுதான் கதிராற்றல் இல்லையா? அந்த அந்த இது கோள்களிலிருந்து வர அந்த வான்காந்த ஆற்றல் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோள்களிலிருந்து வருகிறது எப்போ வந்து கொண்டே இருக்கும். அது ஜீவகாந்த ஆற்றலினுடைய தொடர்ச்சி. அது நம்ம உடம்புல வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யும் பொழுது எந்த பொருளோடு தொடர்பு கொள்ள போறீங்களோ அந்த பொருளிலிருந்து காந்தலை வந்துகிட்டு இருக்கும். நல்லா கவனிக்கணும், நான் விளக்கம் கொடுக்குறேன். இதுக்கு கோள்களிலிருந்து அளவு வருது. நம்ம எல்லாரும் வாழ்க்கையை நடத்துவதற்கு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுதான் ஆகணும். ஆண் பெண் அனைவரும் தான் வாழ்க்கை நடத்துவதற்கு அநேகமா எல்லாரும் ஒரு பொருளோட தொடர்பு கொண்டுதான் ஆகணும். அப்படி தொடர்பு கொள்ளும் போது அதிலிருந்து வருகின்ற அந்த அலை, அந்த பொருள்களிலிருந்து வருகின்ற அந்த அலை, நாம் செய்யும் தொழில் இருக்கு பாத்தீங்களா, அந்த மும்முரமா செய்யல் தொழிலும் போது அந்த தொழிலை மும்முரமா அதை கவனம் அப்படியே அதன் மேலேயே கவனம் இருந்து அப்படியே பார்த்து செய்யும் பொழுது நம்ம உடலில் வருகின்ற அலை, தொழில் செய்யும் போது உடலில் இருந்து வருகின்ற அலை, இந்த 3 அலையும் தீமை தராத வகையில், அதை நன்மை தரும் வகையில் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொண்டால்தான் நாம் செய்கின்ற அந்த தொழில் நன்றாக அமையும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றோம் பாருங்க. பெண்கள் இருக்காங்க, ஏன்னா தொழில்னா ஆண்களுக்கு தான் உண்டானதுன்னு இல்லை, பெண்களுக்கு உண்டானது. பெண்களுடைய தொழில் என்ன? டெய்லி சமைப்பது. அப்ப அவங்களுக்கு கோள்களிலிருந்து அலை வருகிறது. அவ தொடர்பு கொள்ற பொருள் எது? பாத்திரங்கள். ஸ்டவ்ல இருந்து முதலே எல்லா பாத்திரங்கள்லாம் அதுல இருந்து வருகின்ற அலை. அதை செய்யும் பொழுது இவர்கள் மனம் எந்த அளவுக்கு அதில் பயன்பட்டு அதில் கொண்டு போய் அந்த தொழிலை செய்யும் போது இவர்கள் உடலில் இருந்து ஒரு அலை வரும். இந்த 3 அலையும் ஒரு பாயிண்ட்ல நின்று நல்லா அமைஞ்சாதான் அந்த தொழில் நல்லா அமையும். அப்படி இருக்கும்போது தான் அந்த சமையல் நல்ல முறையில் அமையும். அதே மாதிரிதான் ஒரு டாக்டரா இருக்கட்டும், நோயாளி பொருள். டாக்டர் டெஸ்ட் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து வருகிற அலை, கோள்களிலிருந்து வர்ற அலை, இந்த மாதிரி எல்லா தொழிலுக்கும் வரும். இந்த 3 அலையும் நல்ல முறையில் அமைஞ்சாதான் எல்லாமே கம்ப்ளீட்டா நல்லா இருக்கும். சமையல் பயணம் போது நல்லா அமைஞ்சா சமையல் சூப்பரா இருக்கும், ருசியா இருக்கும். டாக்டர் அந்த தொழில் செய்யும் போது அந்த அலைகள் 3 நல்ல முறையில் அமைஞ்சிச்சுன்னா அந்த அலை என்ன ஆகும்? அவர் கொடுக்குற மருந்துல இருந்து அவர் கண்டுபிடிக்கிற அந்த நோயினுடைய தகுதியிலிருந்து அந்த நோய் எந்த நோய் ஏதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மருந்து கொடுக்கும்போது அது சக்சஸ் ஆகும். அதே மாதிரிதான் எல்லாத்திலும் ஒரு லேத்துல வேலை செய்யும் போது, அதே மாதிரிதான் ஆசிரியர்கள் பள்ளியில் பயிற்றுவிக்கும் போது, எல்லா தொழிலுக்கும் இந்த இது உண்டு. இந்த 3 அலைகளும் நல்லபடியில நன்மை தர்ற மாதிரி அமையணுங்க. இது அமையறதுக்கு என்ன செய்யணும்னு தான் மகரிஷி சொல்லியிருக்காரு. அப்படி அந்த மாதிரி அமையணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பௌதீக பிரிவுகளிலிருந்து வருகின்ற அந்த காந்த அலைகளை நம்மளுடைய உடல்,
நம்மளுடைய உயிர், நம்மளுடைய மனம், நம்மளுடைய ஜீவகாந்தம், இந்த நான்கோடு இணைக்கணும். ஒவ்வொரு பௌதீக பிரிவுகளிலிருந்து வருகின்ற காந்தலையை நம்மளுடைய உடல், மனம், உயிர், ஜீவகாந்தம் இவங்களோடு இணைச்சிட்டோம்னா இணைச்சு உயிர்கலப்பு பெறணுங்கிறார். இந்த உயிர்கலப்புன்னு ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை நல்லா சொல்லணும்னா உயிர் பாதுகாப்புன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. ஐம்புலன்களால தான் மனிதனுக்கு ஐம்பூதங்களால தான் மனிதனுக்கு உயிர் பாதுகாப்பு வேணும். ஏன்னா மனித உயிரினங்களை கொன்று விடும் அந்த பஞ்சபூதங்கள். நல்லா பார்க்குறோம் இல்லையா? அது சரியா அமையலைன்னா உயிர் போயிடும். சாதாரணமா பார்க்குறோம், மலை சரிவுகளை பார்க்குறோம்ல, லேண்ட் ஸ்லைடிங் சொல்லி இங்கேருந்து போகிறாங்க இல்லையா, பத்ரிநாத் அங்கன்னு போகும்போது அப்படியே இறங்குது பாருங்க அந்த மலையை. நம்ம என்ன பத்ரிநாத்தா போகிறோம்? நம்ம இங்கே தானே இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எத்தனை பேர் பாவம் பஸ்ஸுக்கு வேண்டி காத்திருந்து பஸ் ஸ்டாண்டில் ஒதுங்கி நிற்கும் பொழுது அந்த கூரை இடிஞ்சு விழுந்து எவ்வளோ பேர். சரி, நான் பஸ்ஸில் எல்லாம் போகிறது இல்லையா, நான் எதுக்கு பஸ்ஸில் போகிறேன்? நான் எப்போவுமே ஃப்ளைட்டில் தான் போவேன். ஃப்ளைட்டில் போகும்போது மேலே போட்டிருக்கிற அந்த ஷோகேஸ் எல்லாம் அப்படியே கண்ணாடி எல்லாம் சக்கு சக்குன்னு இறங்கி அது கொலை பண்ணும். இதெல்லாம் பூமியினுடைய சக்தி இல்லையா? அதே மாதிரி பாருங்க, எங்கேயாவது போகும்போது நீர்னால நமக்கு வர்றது இல்லையா, மரணம் வர்றது இல்லையா, நெருப்புனால வர்றது இல்லையா? நெருப்போடு தானே விளையாண்டுக்கிட்டே இருக்கும். நெருப்பு என்பது மின்சாரம் தானே. மின்சாரத்தை பக்கத்துல வச்சு அந்த மின்சாரம் இல்லைன்னு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அது எவ்வளவு பெரிய டேஞ்சரஸ் பாருங்க. இன்னைக்கு பெண்கள் சமையல்ல இருக்காங்கன்னா, அதாவது இந்த கேஸ்ல பயன்படுத்துறாங்க இல்லையா, அது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு நமக்கு வேணும். அது நெருப்பு சம்பந்தப்பட்டது தானே. அதே மாதிரி காற்று, இடி மின்னல் எல்லாம் வான்காந்தத்தோட வருது. காற்று எவ்வளவு புயல் காற்றுல எப்படி இருக்கு பாருங்க. இது எந்த நேரத்துல எந்த மனிதனுக்கும் எந்த உயிருக்கும் ஆபத்து வரலாம். அதனாலதான் மகரிஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ எப்பொழுதுமே நல்ல நிலையில் இருக்கும் போதே இந்த 5 பௌதீக பிரிவுகளிலிருந்து வருகின்ற காந்தலை கதிர்களை உன்னுடைய உடலாலும் மனதாலும் உயிராலும் பஞ்சபூதங்களாலும் இணைத்து கொண்டேனானால் அது உனக்கு பாதுகாப்பு தரும். இதாங்க தத்துவம். இதனாலதான் பஞ்சபூத தவத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு. இப்ப புரியுதுங்களா பஞ்சபூத தவம் எவ்வளவு முக்கியம்? இந்த பஞ்சபூத தவம் நமக்கு மட்டும் உயிர் பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லைங்க, நாம வச்சுக்கிட்ட நம்ம நல்லா உள்ளுணர்ந்து நல்லா செய்தோம்னா நமது வர்ற சந்ததிகளுக்கும் அது பாதுகாப்பு கொடுக்குங்க. இந்த ஐம்பூதங்கள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கும், பௌதீக பிரிவுகளிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கும். நம்ம பேரன் பேத்தி எல்லாம் எவ்வளவு ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு போய் ஒரு குளத்துலயும் எங்கள் விளையாடும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. சொல்லக்கூடாது இதெல்லாம், இருந்தாலும் இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு நமக்கு மட்டும் இந்த பாதுகாப்பு இல்லை, என்னுடைய அடுத்த பிறவிகளான என்னுடைய மகன், அவனுக்கு அடுத்த பிறவிகளான என்னுடைய பேரன், அவர்களுக்கு அப்படியே எல்லாத்துக்குமே இந்த பாதுகாப்பு கொடுக்கட்டுமே. நம்ம கண்ணு போன பின்னாடி என்ன நடக்குது நமக்கு அப்படி நினைக்கவே கூடாதுங்க. அதுதான் சுயநலம். நம்மளுக்கு பின்னாடும் வருகின்ற அந்த சந்ததிகள் எல்லா நிலையிலும் நன்றாக இருந்து அவர்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும், சந்தோஷமாக மகிழ்வாகங்கிறத நினைக்கணும். அதுதான் இந்த பஞ்சபூத தவத்தினுடைய அருமை. ஆனா நவகிரகம் அப்படி இல்லை. நவகிரகம் இந்த இவ்வளவு அளவுக்கெல்லாம் அது சக்தி இல்லைன்னாலும் அதுல இருந்து வர தீமைகளை நம்ம குறைச்சிக்கலாம், நன்மைகளை பெருக்கிக்கலாம். அதான் நவகிரகங்களினுடைய அதை பார்க்க போறோம் அடுத்த அமர்வுல. 30:5 நினைக்கிறேன் கொடுத்துருக்காரு ஐயா. 30:5 நம்ம அதை பார்க்க போறோம். அது தனி நவகிரகங்கள். அதே மாதிரி இப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல பஞ்சபூதம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் தவத்துல மகரிஷா தானே சொல்றாரு, ஒவ்வொன்றையும் உள்ளுணர்வாக புரிந்து கொண்டால்தான் அதன் மேல் தவத்தை நிலைத்து நின்று ஆற்ற முடியுங்கிறார். எந்த விஞ்ஞானியும் சரி, எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், எவ்வளோ பெரிய சயின்ஸா இருந்தாலும் சரி, இதெல்லாம் சொல்லல. மகரிஷி அழகாக அப்படி அப்படியே புட்டு வைக்கிறார். இப்ப பஞ்சபூதங்களின் தோற்றத்தை ஓரளவு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு நல்லா தெரியும், விண் தனித்தனியாக இருந்தால் ஆகாஷம்னு பேரு. ஆகாஷம்னாலும் ஒண்ணுதான், விண் அல்லது அணுனாலும் ஒண்ணுதான். அப்ப அந்த ஆகாசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விண்
அணு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆகாசம் எல்லாம் ஒண்ணுதான், மூணு ஒண்ணுதான். அது வந்து ஒன்னொன்னு தனித்தனியா நின்றுச்சுன்னா எங்க நிற்கும்? சுத்த வெளியில நிற்கும். அப்ப அது ஆகாசம் என்று. விண் தனியாக நின்றால் அது ஆகாசங்கிறது நல்லா தெரியும். இதை பெர்சன்டேஜில் கொண்டு வர்றாங்க சில பேராசிரியர்கள். அருமையா எனக்கு முன்னால் இருந்த பேராசிரியர் வந்து அதை ஒரு சார்ட்டே போட்டு கொடுத்தாரு. இந்த சார்ட் இன்னும் என்கிட்ட இருக்கு. வேணுங்கிறவங்க எனக்கு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அருமையாக தர்றேன், ஃபுல்லாக கம்ப்ளீட் சார்ட். அப்ப ஒரு விழுக்காடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு விண்ணு போச்சுன்னா மித்த எத்தனை விழுக்காடு? 99 விழுக்காடுகள் சுத்தவெளி. அந்த ஒரு விண் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு ஆகாசம், இதுதான் வந்து ஆகாசம். அதே மாதிரி அடுத்த நிலைக்கு போகும்போது அந்த ஆகாசம் 2 ஆயிடுச்சுன்னா சுத்தவெளி 98 ஆயிடும். அது வந்து காற்றாயிடுது. அதே இது ஆகாசம் 3 விழுக்காடாகி சுத்தவெளி 97 விழுக்காடாச்சுன்னா அது வந்து நெருப்பாக மாறுகிறது. அதே விண் 4 ஆகி சுத்தவெளி 96 ஆச்சு அப்படின்னா அது வந்து நீரா மாறுது. ஆனா மகரிஷி ஒன்று சொல்லுவாரு, இந்த நீருக்கும் நெருப்புக்கும் இடையில வர்ற கோர்வை தான், அதாவது காற்றுக்கும் நெருப்புக்கும் இடையில வர்ற கோர்வை தான் நீரும்பாரு. இப்ப இது இந்த விழுக்காடுகள் படி பார்த்தோம்னா நெருப்புக்கு வந்து சுத்தவெளி 97 விழுக்காடுகளும் ஆகாசம் 3 விழுக்காடுகள் தான். அதே மாதிரி நான்காவது அமையும் போது விண் வந்து 4ஆக அமைஞ்சு சுத்தவெளி 96 அமைஞ்சுன்னா நீரா மாறிடும். அப்ப 5ஆ வரும்போது நிலம். அந்த 5 விழுக்காடு, 4 விழுக்காடு, 3 விழுக்காடு, 2 விழுக்காடு, 1 விழுக்காடு, அந்த அந்த பஞ்சபூத பிரிவுகள்ல இருந்து அப்படியே வரும்போது மித்தம் பூரா சுத்த வெளின்னு வச்சுக்கோங்க. இதை மனசுல நல்லா வச்சுங்க. இதுதான் பஞ்சபூதங்களை உண்டு பண்ணுகின்றன. ஆனா மகரிஷி என்ன சொல்றாரு? விண் அடர்த்தி நிலை கொப்ப நிலம் வரையில் 5பூதம் பாரு மகரிஷி ஒரு பாடல்ல அருமையா சொல்லுவாரு. அடர்த்தி நிலை கொப்ப விண்ணினுடைய அடர்த்தி நிலை கொப்ப 5பூதங்கள் உருவாகின்றனர். அடர்த்தி நிலை என்ன? ஒன்னோட ஒண்ணு சேர்றது. 1ஆ இருந்தா ஆகாசம், 2ஆ இருந்தா காற்று, 3ஆ இருந்தா நெருப்பு, 4ஆ இருந்தா நீர், 5ஆ இருந்தா நிலம். அவ்வளவுதான், முடிஞ்சு. அடர்த்தி நிலை கொப்ப பேரணமும் பஞ்சபூத இயக்கம்தான். பிரபஞ்சத்தில் உள்ள அணு முதலான பல பல அண்டங்களாக வடிவம் கொண்ட அனைத்தும் கோள்களே அப்படிம்பார் மகரிஷி. 5 பூதங்களினுடைய விகிதார சேர்க்கை இயக்கம் தான் உயிரின தோற்றங்கிறாரு. இப்ப சொன்னோம் பாத்தீங்களா 5 பூதங்களை எப்படி உருவாச்சு அப்படின்னு. அதுல சில இது வந்து இசைவு இயக்கத்தோட சேரும் போது வந்து 5 பூதங்களாக எப்படி மாறுதுன்னு பாருங்க. அதாவது 4 பூதங்கள் சேர்ந்து தனியா இயங்கும் பொழுது எப்பொழுது ஆகாசம் அது கூட சேருகிறதோ அப்பொழுது அது இயக்கம் கொள்ளுகிறது. அப்ப சேரும் பொழுதுதான், அந்த இயக்கம் கொள்ளும் பொழுதுதான் குரோமோசோம் சிற்றறை என்ற செல்லு உற்பத்தி ஆகி உயிர் உண்டாகிறதுன்னு மகரிஷி சொன்னாருங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு உயிர் உற்பத்தி ஆகணும்னா, கரு உற்பத்தி ஆகணும்னா 50% 50 விழுக்காடு ஆகாசமும் மிச்ச 50 விழுக்காடு மற்ற 4 பூதங்களும் 12.5% மற்ற 4 பூதாசும்பாங்க. 4 பூதங்களும் இந்த விதத்துல சேர்ந்து 50 விழுக்காடோடு ஆகாசம் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கரு உற்பத்தி ஆயிருங்கும்பாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? பஞ்சபூதங்கள் எப்படி தோன்றுகிறது, அதுல இருந்து கரு எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது இது. அடர்த்தி நிலைக்கொப்ப பஞ்சபூதங்களாகி அந்த பஞ்சபூதங்களினுடைய இயவுக்கு இசை, அதாவது அதனை இசைவு இயக்கம் பாரு. அது ஒன்னொன்னு எந்த விதத்துல இசைவா சேருதோ அப்பதான் அது கரு உற்பத்தி ஆகி ஓரறிவு முதல் 6 அறிவாகி மனித மனம் வரை வருது 6வது அறிவு. அது தனி கதை. நம்ம இப்ப பஞ்சபூதங்களை மட்டும் பார்ப்போம். இப்படி சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பஞ்சபூதத்தை எப்படி நாம வந்து தவத்துக்கு எடுத்துக்கொள்றது சார்? சில நேரம் நான் பஞ்சபூத தவத்தை வந்து கையாளும் பொழுது, அதுக்கு போகும் பொழுது மனம் நிக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ஒரு பூதத்தை நினைச்சா இன்னொரு பூதம் வருது. இப்படி இது வந்து செதறாமல் செய்யணும்னா அருமையான ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்ம அதைத்தான் இந்த நுணுக்கத்துல நான் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி இத்தனை நாள் வந்து தவ பயிற்சி ஆரம்பிக்கும் பொழுது குண்டலினி யோக தவ பயிற்சிக்கு எல்லாமே நான் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அடிப்படை தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருமே குண்டலினி யோக பயிற்சி செய்யும் பொழுது தீட்சை பெற்றால்தான் அதை செய்ய வேண்டும் என்று நான் முதல்ல ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை பொறுத்தளவு தீட்சை தேவையில்லை.
யாரு வேணும்னாலும் இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை செய்யலாம். மகரிஷி அருமையா சொல்லுவார். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோயில்ல போய் நவகிரகத்தை யாரு வேணாலும் சுத்தலாம் இல்லையா? சுத்தி அதனுடைய மனசுல வந்த அதனுடைய அருளை பெறுவதற்கு அவர்கள் சுத்துகிறார்களே, அதே மாதிரி இது யாரு வேண்டுமானாலும் இந்த பஞ்சபூதங்க நவகிரகங்களுடைய நிலையை அறிந்து அதில் மேல் மனம் வைத்து தவம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அதன் முழுமையான பலனை அடையலாம் அப்படின்றார். அதனால இதுக்கு பஞ்சபூத நவகிரக தவக்கு தீட்சை தேவையில்லை, யார் வேண்டும்லாம் செய்யலாம். நீங்க இப்ப கேட்கறவங்க, இப்ப இந்த ஜூம்ல இணையத்துல கேட்கறவங்க வந்து நீங்க தாராளம் இதை கடைப்பிடிக்கலாம். நான் சொல்றது அப்படியே கேட்டுட்டு வாங்க. இப்ப சில நேரங்கள்ல வந்து பஞ்சபூதங்கள்ல மனசுல நினைக்கிறது எப்படி சார், எப்படி அப்படிங்கும்போது, நான் ஏற்கனவே சித்தர்களை பத்தி நிறைய பேசியிருக்கேன். அதுல சிவவாக்கிய சித்தருங்கிற ஒருவர் வந்து அருமையா ஒரு கவி கொடுத்திருப்பார். பூவிலாய 5 மாய் புனலில் நின்ற 4 மாய். நல்லா கவனிங்க இந்த வார்த்தைய. பூவிலாய 5 மாய் புனலில் நின்ற 4 மாய், தீயிலாய 3 மாய் சிறந்த கால் 2 மாய். புரியுதா? தீயிலாய 3 மாய் சிறந்த கால் 2 மாய், வேயிலாதொன்று மாய் வேறு வேறு தன்மையாய், நீ இல்லாமல் நின்ற நேர்மை யார் காண வல்லரே. எப்படிப்பட்ட பாட்டு தெரியுமா? இது அவர் சொல்றாரு, நீ வந்து பூமினா ஒண்ணுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்க, அது 5ஆ இருக்குங்கிறாரு. நீ நீர்னா ஒண்ணுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்க, அது 4ஆ இருக்குங்கிறாரு. தீயினா நீ ஒண்ணுதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, அது 3ஆ இருக்கப்பாங்கிறாரு. காற்றுனா ஒண்ணுதான் நினைக்காது, 2ஆ இருக்குப்பாங்கிறாரு. ஆகாசம்னா ஒன்றுதான், அது வேறே இல்லை அப்படிங்கிறாரு. கடைசியில என்னன்னா, இப்படி வேறு வேறு தன்மையாய் நின்று இருக்கிற இந்த சக்தியை தெய்வமாகிய நீ இல்லாமல் யாரு இது செய்வாங்க? இந்த 5 பூதங்களை யார் செய்ய முடியும்? நீயே அதுல இருந்து நீயே அதை செஞ்சுக்கிட்டு இருக்க பாரு. அதுதான் ராமலிங்க சுவாமிகள், அந்த ராமலிங்க வள்ளலார் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பூதத்துக்கும் என்ன அவர் சொல்ல அந்த கவியை பார்த்தீங்கன்னா, அவர் எழுதிய கவியை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பூதத்துக்கும் உள்ளேயும் பக்கத்திலையும் மேலையும் கீழையும் எல்லா பக்கமும் தெய்வமாகிய நீ அந்த அருட்பெருஞ்சோதி நின்றுதான் அதை உருவாக்குகிறாய் அப்படிம்பாரு. அதான் மகரிஷிக்கும் வள்ளல் சுவாமிகளுக்கும் உள்ள வித்தியாசம். மகரிஷி சொல்லும் போது என்ன சொல்லுவாரு? விண்களின் அடர்த்தி நிலை கொப்பதான் பஞ்சபூதங்கள் தோன்றது. நீ பஞ்சபூதங்கள் தோன்ற ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் நீ உள்ளே இருக்க, வெளியே இருக்க, மேல் சுற்றி இருக்க, நீ தான் அந்த அருட்பெருஞ்சோதி தான் இருக்கும் பாரு. 5 கவிதை சொல்லுவாரு, அதுல ஒரு கவிதை மட்டும் சொல்றேன். வீணினுள் விண்ணாய் விண்ணோடு விண்ணாய் அண்ணி நிறைந்த அருட்பெருஞ்சோதி பாரு. இதே மாதிரிதான் 5க்கும் சொல்லுவார். அந்த இடத்துலதான் இப்ப சிவவாக்கியர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? பூவிலாய 5 மாய். நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. பூவிலாய 5 மாய்னா, புவி என்று சொல்லப்படுகின்றது 5 தன்மை கொண்டது. என்ன 5 தன்மை கொண்டது உங்களுக்கு நல்லா தெரியும். நிலம் வந்து 5 பகுதிகளாக பிரித்து, அந்த 5 பகுதிகளுக்கும் ஒரு மக்கள் அதுல இருந்தாங்க, அவங்க தொழில் செஞ்சாங்க, அதுக்கு ஒரு கடவுள் ஆக்குனாங்க. அப்ப அந்த ஒரு பூமியானது 5 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு. அதுல முதல் பிரிவு குறிஞ்சி என்பது தெரியும் உங்களுக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி என்பது மலையும் மலையை சார்ந்த இடமும், அதுக்கு கடவுள் யாரு? முருகன். முல்லைங்கிறது என்ன? காடும் காடை சார்ந்த இடமும், காட்டு பகுதின்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு திருமால் தெய்வம். மருதம் என்பது வயல் சார்ந்த இடம், அதுக்கு இந்திரன். நெய்தல் என்பதன கடலும் கடலை சார்ந்த இடம், அதுக்கு வருணன். பாலை என்பதன மணல், வெறும் மணல் பகுதி, மணலும் மணல் சார்ந்த இடமும் காளி. இப்போ இந்த 5 பகுதியும் நிலத்தை தான் குறிக்குது. இப்ப நீங்க தவம் இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அவர் சொன்ன பூவிலாய 5 மைல் சொன்ன இந்த பூமி என்று சொல்லப்படுகின்ற இந்த நிலப்பகுதியானது 5ஆல் பிரிக்கப்பட்டு, அதன் மூலமாக நமது மக்கள் அதன் தொழிலில் வாழ்க்கை இறைவனை வணங்கி வந்துள்ளார்கள். அப்போ உனக்கு வந்து நீ இதுல எது வேணுமோ நீ எடுத்துக்கலாம் இல்லையா? நீ நிலத்தின் மீது தவம் இருக்குன்னு நினைக்கினா குறிஞ்சி மேல உட்கார். குறிஞ்சின்னு என்ன? ஒரு மலை மேல உட்காந்து அப்படியே தவம் இருக்கீங்க. மண்ணு தான் அப்படியே, அங்கேயும் மண்ணை தான் நினைக்கணும் இல்லையா? அங்கேயும் மண்ணை தான் நினைக்கணும். அதே நேரம் காடுல உட்காந்து, முல்லை என்கிற காடும் காடுகளை சார்ந்த இடமுங்கும் போது, காடுகள்னா மரங்கள் நிறைய இருக்கும். ஏதாவது 2 மரங்களுக்கு இடையில அந்த நிலப்பரப்புல உட்காந்து தவம் செய்யலாம், அதையும் நினைச்சுக்கலாம். மருதம் வயல் பக்கம். நெய்தல் கடல் சார்ந்த இடத்துல மணல்ல உட்காந்து செய்யலாம். பாலை
கம்ப்ளீட்டா பெரும் பாலைவனம்னு சொல்றாங்களே, அது வெறும் மணல் தாங்க, வேற எதுவுமே இருக்காது. ஆனா இதுல இந்த 5 நிலங்களை வகுத்து அதன் மேல் நாம் நின்று தவம் செய்யும் பொழுது என்ன பண்ண, அடுத்தது நம்ம கண்ணுக்கு வந்துரும். ஒன்றை பத்தியே இருக்காது. அதுக்கு நான் கடைசியில சொல்றேன், இந்த 5ல நின்று நீ செய்யறதை காட்டும்போது ஒன்று இப்போ குறிஞ்சிங்கிற மலையும் மலையை சார்ந்த இடமும் நினைக்கும் போது என்ன பண்ணுவோம், மற்றதுகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும், ஒவ்வொரு இதுவும் வரும். இதை நம்ம பின்னாடி பார்ப்போம் எப்படி செய்யறது அப்படின்ட்டு. அடுத்தது புனலில் நின்ற 4மை. புனல்னா நீர், அந்த நீர்ல 4மைங்கிறாரு. அது என்ன, அந்த பூமி எப்படி ஒரு பூமி என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அது 5 பூமியாக உள்ளது. நீர் நீ 4 நீருக்கு தான் வந்திருக்க, 4 நீர், அந்த நீர் 4ஆ இருக்கு. எப்படி நீர் 4ஆ இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா, ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், கடல் நீர். நீர் எத்தனாவது வருது? 4ஆவது வருது. 5ஆவது பூதம் தான் பூமி, 4ஆவது பூதம் தான் நீர். அந்த நீர் 4. புனலில் நின்ற நீருமாய் அப்படின்னா, புனலில் நின்ற அப்படின்னு நீர் அப்படின்னாலே புனல் தான் கவியில சொல்லப்படுவாங்க. அது 4ஆ இருக்குன்னா ஆற்று நீர் 1, ஊற்று நீர் 1, மழை நீர் 1, கடல் நீர் 1. தீயிலாய 3மாய். தீயிலேயே 3 இருக்குயா அப்படிங்கிறார் சிவவாக்கிய சித்தர். அது என்ன தீயிலேயே 3? முதல் தீ சந்திர மண்டலம், 2வது தீ சூரிய மண்டலம், 3வது தீ அக்னி மண்டலம். இது என்ன சார் சந்திர மண்டலங்கிறீங்க, அது எப்படி தீயா வரும்? சூரிய மண்டலம், சூரிய மண்டலம் ஒத்துக்கலாம், அக்னி மண்டலம் ஒத்துக்கலாம், சந்திர மண்டலம் எப்படி சார் தீயில வருது? இந்த உடம்பை அமைச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய இடப்பக்கம் சந்திர மண்டலத்துக்குரிய, சந்திரனுக்குரியது. இது தாய் பகுதியும்பாங்க நமது இடது பக்கத்தை. இந்த இடது பக்கத்துல ஓடுகின்ற அந்த உஷ்ணம் தாய்க்குரிய உஷ்ணம். அதே வலது பக்கம் ஓடுகின்ற அந்த உஷ்ணம் சூரியனுக்குரிய, தந்தைக்குரிய உஷ்ணம். இதை சித்தர்கள் 96 உடல் தத்துவங்களை இப்படி பிரிச்சிருக்காங்க 3ஆ. சந்திர மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற அது ஒரு உஷ்ணம், தாய்க்குரியது. சூரிய மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற வலது பக்கம் உள்ள உஷ்ணம் தந்தைக்குரியது. சரி, அக்னி மண்டலம் என்பது என்ன சார்? இந்த அக்னி மண்டலம் என்பதுதான் குண்டலினி சக்தி. இந்த முது தண்டுனுடைய நடு பகுதியில சுழுமுனை நடி வழியாக ஓடுகின்ற அந்த இடம் தான் அக்னி மண்டலம். அதுதான் குண்டலினி சக்தி. இது 3 உடம்புக்குள்ளேயே இருக்கு. அப்ப நம்ம தீயமாய்ங்கிறது எதை நினைக்கிறது? சந்திர மண்டலத்தில பகுதியே நினைச்சுக்கிட்டு நம்ம தவம் இருப்போமா? சூரிய மண்டலம் என்ற வலது பக்கத்தினுடைய உடலினுடைய பகுதியை நினைச்சு இருக்குமா? இல்ல சுழுமுனை நாடி நினைச்சு அக்னி மண்டலம் இருப்போமா? அதுக்கு பின்னாடி நான் சொல்றேன். அதே மாதிரி கால் என்பது காற்று, சிறந்த காற்று 2 மாயம்பாரு. அப்ப என்ன சிறந்த காற்று 2ஆ இருக்கப்பா, நீ காற்று 1 தான் நினைக்கிற, அந்த காற்றுலயே 2 இருக்கு. 1 தென்றல் காற்று, இன்று சூறாவளி காற்று. அப்ப நம்ம தவம் இருக்கும்போது தென்றல் காற்று மேல இருக்கிறதா சூறாவளி காற்று மேல இருக்கிறதான்னு பார்க்கணும். அது நம்ம பார்ப்போம். வேயிலாய ஒன்றுமாய் கடைசியில சொல்லுவாரு. வேயிலாய ஒன்றுமாய்னா, வேய்ந்திருக்கிறதுன்னு என்ன? கூரை வேய்ந்ததுன்னா நம்ம உலகத்துக்கு வேய்ந்த கூரை ஆகாசம். அந்த ஆகாசத்தினுடைய இதுல தானே எல்லா பிரபஞ்சமும் இருக்கு. அதுல உலகம் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் வேயிலாய ஒன்றுமாய், வேய்ந்த இருக்கின்ற ஒரே ஒரு அந்த நில உலகத்தின் மேல வேய்ந்திருக்கிற கூரை ஒன்றே ஒன்றுதான், அதுதான் ஆகாசம். நாம் உலகம் முழுவதும் கூரையாக மூடி வேய்ந்து உள்ளது இந்த ஆகாசங்கிறத மனசுல நினைச்சுக்கணும். இப்ப நல்லா பாருங்க, தவத்துக்கு நம்ம போறோம்னு வச்சுங்களேன். தவத்துக்கு எடுக்கிறோம். சிவவாக்கிய சித்தரனுடைய பாடலையும் நம்ம பார்த்துட்டோம். எப்படி அவர் சொன்னாரு, அப்படி புவிலாய 5 மாய், புனலில் நின்ற 4 மாய், அதை பார்த்த தீயிலாய 3 மாய், சிறந்த காற்று 2 மாய், வேயிலாது 1 மாய், வேறு வேறு தன்மையாய், நீ இல்லாமல் நின்ற நேர்மை காண வல்லர் யாரே அப்படிம்பாரு. அருமையான வருது. அதை விட்டுருவோம். இப்ப இது அவர் சொன்ன மாதிரி இந்த 4, 5, 3, 2, 1ல எதையாவது மாறி 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 இருந்தோம்னா அப்பவும் நம்ம கவனம் சிதறாம இருக்குமான்னு அது சிதறத்தான் செய்யும். அதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, அருமையான வழி, ஒரே வழி. இப்போ ஒரு காணொலியை உங்களுக்கு போட சொல்றேன் நான். அந்த காணொலியை நல்லா பாருங்க, மனசுல நல்லா பதிங்க. இந்த 4 பூமி வேண்டாம், 5 பூமி வேண்டாம், 4
தண்ணி வேண்டாம், 3 தீ வேண்டாம், 2 காற்று வேண்டாம். எல்லாம் ஒரே இடத்துல ஒரே மாதிரி நினைச்சு, அந்த ஒரே மாதிரி நினைச்சோம்னா எந்த காலத்திலையும் உங்களுக்கு பஞ்சபூதங்களின் மீது தவம் இருக்கிறது ரொம்ப 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 ஈஸியா போயிடும். எங்கேயும் நீங்க அலைய வேண்டாம், உட்கார்ந்த இடத்துலயே நீங்க அதை கொண்டு வரலாம். முதல்ல இந்த காணொலியை பாருங்க. தனியா பூமி மட்டும் நிக்குது. இதை நல்ல உள்ளுணர்வா வாங்க. தயவு செய்து நீங்கள் நன்றாக பஞ்சபூத தவத்தை நன்றாக உள்ளுணர்வாக மனம் சிதறாமல் நல்லபடியில் செய்ய வேண்டுமென்றால் இந்த காணொலியை மனசுல அப்படியே நிலை நிறுத்துங்க கொஞ்ச நேரம். நான் சொல்றதை நல்லா கேளுங்க. இது நில உலகம். இந்த நில உலகத்துக்கு பின்னாடி பாருங்க, கருப்பா இருக்கு பாத்தீங்களா? அதுதான் ஸ்பேஸ், சுத்தவெளி. சுத்தவெளியினுடைய அது அது கம்ப்ளீட்டா எதுவுமே இல்லைன்னா சுத்தவெளி. இது ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இடைவெளி. இது இப்போ அந்த மேல ஒண்ணு தெரியுது பாருங்க, அது சந்திரன். லேசா பாதியா தெரியுது பாருங்க, அது சந்திரன். எவ்வளவு தூரத்துல இருக்கு பாருங்க. இந்த பூமி எப்படி இருக்கு பாருங்க. வெளிச்சம் பட்ட இடத்துல மேல மட்டும் நல்லா தெரியுது. வெள்ளையா இருக்கிற இடம் நிலம், நீளமாக இருக்கிற இடம் கடல். அதுக்கு கீழே வெளிச்சம், இந்த சூரிய ஒளி படாத இடத்துல பாருங்க கருப்பா இருக்கு. அப்பவும் அந்த நிலம் தெரியுது பாருங்க, பிரவுன் கலர்ல கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது பாருங்க. அது பூரா நிலம். இந்த பூமி தனியா நிக்குது பாருங்க, எந்த விதமான இது இல்லாம எப்படி நிக்குது. அப்படி நிற்கும் போது அதைதான் மனசுல நீங்க முதல்ல பூமியை நினைச்சுக்கிட்டா, இவ்வளோ பெரிய பூமி அதை மனசுக்குள்ள போட்டு அந்த பூமியினுடைய உருவத்தை மனசுக்குள்ள போட்டு அது எப்படி நிக்குதுன்னு பார்க்கணும். இந்த சுத்தி இருக்கிற அந்த சுத்தவெளி, கருப்பா இருக்கிற அந்த சுத்தவெளியினுடைய சூழ்ந்தழுத்தாற்றுனால மேலையும் சூழ்ந்தழுத்துது, கீழையும் சூழ்ந்தழுத்துது. இந்த பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் தலை பக்கம் கால் பக்கம் எல்லா பக்கமும் சூழ்ந்து எல்லாம் கம்ப்ளீட்டா என்ன கம்ப்ளீட் சரௌண்டிங் ஃபோர்ஸ். அது கம்ப்ளீட்டா சூழ்ந்தழுத்தும் போது அது ஒரு இடத்துல நின்று அது பாட்டுக்கு சுத்துதுன்னா எவ்வளவு பெரிய வல்லமை இந்த சுத்தவெளிக்கு. அதை நினைக்கணும் மனசுல. மகரிஷி 25,000 மைல் சுற்றளவு உடையது. எவ்வளவு பெரிய பூமி. இந்த பூமி பாருங்க, இந்த பூமியில அந்த நீல நீளமா இருக்கு பாத்துங்க, அது பூரா கடல். எவ்வளவு ஆழம் தெரியுமா? அதனுடைய ஆழத்தை இது வரைக்கும் எந்த இடத்துல அதிகம் எந்த இடத்துல கம்மின்னு இது வரைக்கும் அளக்க முடியல விஞ்ஞானிகள்னால. ஆனா அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா பிரளயம் ஆயிடும். லேசா சுனாமி ஒரு 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 நம்மளுடைய ஒரு நாடை லேசா தொட்டுச்சுனாலே நாடு அழிஞ்சு போயிடும். இந்த தண்ணி பூரா உள்ள வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? பிரளயம் ஆயிடும். அப்ப அது ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. சத்தியம் என்பது உண்மை, உண்மை என்பது தெய்வம். எப்பொழுதுமே தெய்வம் தான் உண்மை. அப்ப இது அப்படியே கட்டுப்படுத்திருக்குன்னா எவ்வளவு பெரிய அற்புதமான நிகழ்வு. இந்த மாதிரி இயற்கையின் இறைவனானவன் ஒவ்வொரு பொருளிலும் அவனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று இதை நினைத்து உள்ளுணர்வாக நினைத்தால் அதுதான் இறை வழிபாடுங்கிறாரு மகரிஷி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த நிலை நம்ம எங்க இருக்கணும் பாருங்க, எங்க இருக்கோம் நம்ம, இது எந்த இடத்துல இருக்கோம். இன்னட்டுன்னா இது சிறு புள்ளியாகி நட்சத்திரங்களோட நட்சத்திரங்களா கோடான கோடி நட்சத்திரங்களா இருக்கும். எங்க கண்டுபிடிக்க சொல்லுங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது தான் அப்படியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் பிறக்க வழி உண்டு. அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்ப நம்ம நவகிரக தவத்தை நம்ம பின்னாடி பார்க்கிறோம். இப்ப பஞ்சபூத தவத்தை மட்டும் நம்ம பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பூமியின் மீது, இப்ப இந்த பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமியின் மீது நீங்கள் ஒரு ஆள் அப்படியே ஒரு பத்மாசனம் என்று சொல்லப்படுகின்ற சுக ஆசனத்துல நல்லா உட்காந்து கைமுடி தவ நிலையில நின்று எந்த பக்கம் நோக்கி நிக்கிறீங்க? சூரியனை நோக்கி கிழக்கு திசை நோக்கி நிக்கிற மாதிரி நவகிரக தவம் பண்ணும்போது பண்ணுவோம். இப்ப பூமி மேல நீங்க சவாசனம் மாதிரி உட்காந்து அமைப்புல உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுங்க. அது எப்படி இருக்கும், எப்படி அமைப்புன்னு நீங்க மனசுக்குள்ள உருவம் பண்ணிக்கணும். இவ்வளவு பெரிய பூமி மேல நாம உட்காந்து தவம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்படி தவம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை மனசுல உருவப்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் நிலம். அந்த நிலப்பகுதி மண்ணினால் ஆனது. அந்த மண்ணை மறந்துட்டீங்கன்னா அடுத்து தண்ணி. ஏன்னா 3/4 பங்கு சூழ்ந்து இருக்கு இல்லையா. அப்ப மண் என்பது நிலப்பகுதி என்பது 25 விழுக்காடுகள் தான். அது 3/4 பங்கு, இது 1/4 பங்கு. அந்த 1/4 பங்கு மறந்தீங்கன்னா தண்ணியில உட்காந்துக்கிறீங்க. அப்ப இந்த நிலத்துல உட்காரும் போது நீங்க நிலத்தின் மீது தவமும், நிலத்தை மறந்து நீர்ல உட்கார்க்கும் போது நீரினுடைய தவமும்,
இது ரெண்டையும் முடிச்ச பின்னாடி அதே இடத்துல உக்காந்துக்கிட்டு நிலத்துல உக்காந்துக்கிட்டு நீங்க நல்லா அந்த நிலத்தினுடைய நடு பகுதிக்கு போனீங்கன்னா, ஏன்னா இந்த பூமி என்பது சூரிய மண்டலத்தில் இல்ல சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற அந்த 6 கிரகங்களும் சூரியனிலிருந்து சிதறி வந்ததுதான் இதெல்லாம். அதனுடைய துணைக்கோள்கள் தான். அப்ப பூமியிலிருந்து அந்த சூரியனிலிருந்து சிதறி வரும் பொழுது அந்த சூரியனில் இருக்கின்ற நெருப்பு இருக்கும் இல்லையா, அந்த பூமிக்குள்ள இருக்கு, நடு மயில நெருப்பு இருக்கு. அதான் மகரிஷி சொல்லும் போது என்ன சொல்லுவாரு, பூமியினுடைய மைய பகுதியில் அணுக்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதி அணு சிதைவு ஏற்பட்டு பெரிய நெருப்பு கோலத்தை உண்டாக்குகின்றன மகரிஷி. அந்த வரியை இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த பூமியை பார்க்கிறோம், இந்த பூமிக்கு நடுவுல நமக்கு நெருப்பு குளம் உண்டு. அப்படியே பாறைகள், அந்த நெருப்பு குளம்னா என்ன, பாறைகள் உருங்கி அப்படியே ஓடுது. எப்போ, நடு மையத்துல கோர் ஆஃப் தி எர்த்தும்பாங்க. அந்த கோர் என்று சொல்லப்படுங்கிற நடு மையத்துல நெருப்பு இருக்கு, இன்னும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் என்ன பண்ண, சில இடங்கள்ல பாறைகள் அந்த மலைகள் மிருதுவாக இருந்தால் இந்த நெருப்பு குழம்பு அப்படியே மேல பூமிக்கு மேல அப்படியே விழுகும். அந்த லாவான்னு சொல்ற அந்த நெருப்பு குழம்பு, அதான் எரிமலை. இப்ப இந்த இடத்துல பாத்துக்கிறோம், பூமி மேலையும் உட்கார்ந்துருக்கும் போது நிலத்தையும் பயன்படுத்திக்கிறோம், நீரையும் பயன்படுத்திக்கிறோம், நடுவில் இருக்கிற நெருப்பையும் பயன்படுத்திக்கிறோம். மூணு ஆச்சா. நாலாவதாக நீங்க உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களை சுத்தி அப்படியே கம்ப்ளீட்டா காத்து இருக்கும் 100 மைல் உயரத்துக்கு. பூமியை ஒட்டி இருக்கிற 10 மைல் உயரத்துக்கு தடிமனான காற்றாகவும், அதுக்கு மேல இருக்கிறது லேசான காற்று. அந்த காற்று நீங்க பூமியின் மேல உட்கார்ந்து இருக்கும் போது அப்படி உங்களை வருடிட்டு போற மாதிரி நீங்க உணர்வு பண்ணீங்கன்னா காற்றின் மீது தவம். அது மேலேயே உட்காந்துட்டு லேசா உங்க மனக்கண்ணால இந்த பூமியினுடைய கீழ்ப்பகுதி, உங்களுக்கு வலது பக்கம், இடது பக்கம், முதுகு பக்கம் உங்களுக்கு நேரா பார்த்து அப்படி ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி கோடான கோடி நட்சத்திரங்கள், பக்கத்துல 2,30,000 மைலுக்கு அப்பால நிலா, சந்திரன் அப்படியே உங்களுக்கு நல்லா தெரிவாரு. தூரத்துல பார்த்தோன்னு சூரியன். அது நவகிரக தவத்துல நம்ம அந்த சுச்சுவேஷனை கொண்டு வர்றோம். இந்த மாதிரி இதை நீங்க பார்த்து மொத்தமா பூமியின் மேல உட்காந்து மொத்தமா பார்த்தீங்கன்னா அந்த கோடான கோடி நட்சத்திரங்களும் பக்கத்துல இருக்கிற அந்த சந்திரன், இன்னும் சூரியன், அதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் பேரியக்க மண்டலத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஆயிரும். அப்ப விண்ணின் மீது தவம் இருக்கிறதுக்குன்னா விண்ணிற்கு அறிகுறியாகிய நாம் பேரியக்க மண்டலத்தை மனதில் கொள்வோம் பாரு. அப்ப பூமி மேல உட்காந்துக்கிட்டு பேரியக்க மண்டலத்தை சுத்தி பாத்தீங்கன்னா சந்திரன், சூரியன், இந்த மாதிரி நட்சத்திரம், கொடான கொடி நட்சத்திரங்களை சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்ணின் மீது தவம் முடிஞ்சிரும். அப்ப ஒரே இடத்துல பூமி மேல உட்காந்து நிலத்துக்கு தவம், நிலத்தை மறைஞ்சு நீருக்கு தவம், நீர் நிலத்திலையும் நீரையும் பக்கத்துல உட்காந்து தவம் இருக்கும்போது நடுவுல பார்த்தா நெருப்பு மேல தவம். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல சுத்தி பார்த்தா காற்று, அந்த காற்று நம்மளை உரசிட்டு வரும்போது அந்த காற்றை உணரும் போது காற்றின் மீது தவறும். இந்த பூமியை சுத்தி நம்ம கீழையும் மேலையும் பற்றி நம்மளை சுத்தி கோடான கோடி நட்சத்திரங்கள், சூரியன்கள், கோள்கள் அப்படி எல்லாம் இருக்கும்போது பாருங்க, சந்திரன் பாருங்க எப்படி தெரியுறாங்க, அவனெல்லாம் அப்படியே நினைச்சு பார்க்கும்போது விண்ணின் மீது தவம். அப்ப இந்த மாதிரி நம்ம தவத்தை பண்ணணும்னா அந்த 5 நிலம், 3 நிலம், காற்று, அது இதெல்லாம் வேண்டாம். இது ஒரே மாதிரி முடிஞ்சிடும். எங்கேயுமே நீங்க போக முடியாது. காரணம் இதுதான் உண்மையானது. சில பேர் நெருப்பின் மீது தவம் இருங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நெருப்பு ஜுவாலம். சில நேரங்களில் நான் கேட்கும்போது சொன்னாங்க, ஐயா நான் ஒரு பெரிய காடு தீ பிடிச்சு எறிகிற மாதிரி அந்த நெருப்பை கணிச்சுக்கேன், அது சரியா அப்படிம்ப. தப்பு, மகா தப்பு. அது நாசத்தை உண்டு பண்ணுகின்ற நெருப்பு. அது எத்தனை மிருகங்களை கொள்ளுகின்ற நெருப்பு. அப்படியெல்லாம் நம்ம அந்த விகாரசமா போக வேண்டாம். இதுக்கு வந்துடும், சாந்தமா இருக்கும். அதே மாதிரி ஒரு தீபத்தினுடைய நெருப்பை பார்க்கும்போது தீபத்துல பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே விளக்கினுடைய ஒரு தன்மை வந்துடும். ஐயோ வெள்ளி விளக்கு வாங்கி வச்சா இதை விட நல்லா இருக்குமே, பித்தளை விளக்கா இருக்கே, மண் விளக்கு, அதெல்லாம் வேண்டாம். நெருப்புனா கீழே, நிலன்னா இது. நீங்க ஐம்புலங்களை நினைக்கும் போது காடுல இருக்கும்போது பக்கத்துல மரம், வயல்ல நினைக்கும் போது சுத்தி இருக்கிற அந்த வயல் வரப்புல வந்திருக்கிற அந்த பகுதி, இதெல்லாம் வரும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். எதுவுமே வேண்டாம். இந்த இதை செஞ்சீங்க, அப்படி செஞ்சு பாருங்க.
உங்களுக்குன்னு ஒரு ஞானம் பிறக்கும். அப்படி பிறக்கும் போது நீங்க எந்த நிலை நின்றுனாலும் அதுல ஒன்றிடுவீங்க. அதுதான் முக்கியம். இது நான் சொல்லி கொடுப்பது அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொண்டு தவத்தில் எலிமெண்ட்ரி லெவல்ல நீங்க நின்று இதை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க செஞ்சு 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 நல்ல முறையில வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க காட்டுல உட்காந்தாலும் அந்த நிலம் தான் உங்க கண்ணுக்கு தெரியும், வயல்ல உட்காந்தாலும் அந்த மண்ணு தான் கண்ணுக்கு தெரியும், முல்லை நெய்தல் பாலை எங்க உட்காந்தாலும் அந்த மண்ணு தான் தெரியும். அது ஞானம் பெற்ற நிலை. ஆரம்பத்தில் இது இப்படி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சரி, எப்படி சார் உட்காருது இல்லை உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, நமது மகான் ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு பூமி மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படம் வாட்ஸ்அப்ல வந்துச்சு. அதை உங்களுக்கு நான் பயன்படுத்தேன். இதே நிலையில நீங்க நல்ல சம்மணங்கால் போட்டு உட்காந்து செய்யலாம் இல்லையா? இதை மனசுல வச்சுக்கிட்டு உங்க உள்ளுணர்வா இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நல்ல பஸ்மாசனத்துல கண்ணுக்கு மூடி நல்லா போடுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த தவத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இந்த தவத்தை அப்படியே நான் இப்போ எடுக்க போறேன். தயவு செய்து ஒரு 20 செகண்ட்ஸ் உங்களுக்கு நான் தர்றேன். தவத்துக்கு உண்டான அத்தனையும் போட்டுட்டு நல்லா கண்ணை மூடி உட்காருங்க கொஞ்ச நேரம். வாழ்க வளமுடன். எல்லாம் தவ நிலைக்கு வந்துட்டீங்க. மனசை ஒன்று பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த பூமியை நினைச்சுக்குங்க. அது மேல நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்குங்க. இப்போ பூமியினுடைய மண் மீது அமர்ந்துள்ளீர்கள். இப்போ அந்த பூமி மேல மண் மீதுல அமர்ந்துட்டு நம்ம அப்படியே தவம் எடுக்கிறோம். சில முக்கியமான எது எது நமக்கு அவசியமோ அதை மட்டும் நம்ம இப்ப சொல்றோம். நீங்க தனியா சொல்லும் போது சீர்தவம் முறையாய் செய்தேன் மாதிரி அதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை பூரா நீங்க தனியா முயற்சி பண்ணுங்க. அதை ஒன்னொன்னே சொல்லிட்டு இருந்தேன்னு நமக்கு நேரம் கிடையாது. அதனால தவ நுணுக்கங்கள்ல சுருக்கமா சொல்றேன். மண் மீது அமர்ந்துள்ளீர்கள். மண் மீது தவம் தொடங்குறப்போ அப்படியே உட்காந்து அந்த மண்ணை பாருங்க. மண் உயிரினங்கள் வாழ்வதற்கு மிகவும் இன்றியமையாததாக இருப்பதால் அதனுடன் ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகின்றோம். நாம் அமர்ந்திருக்கிற இந்த மண்ணினாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். இந்த மண்ணிலிருந்து வருகின்ற காந்த ஆற்றலோடு நமது உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம் இவைகளோடு இணைந்து உயிர் பாதுகாப்பு பெறுகின்றோம். இந்த உயிர் பாதுகாப்பு எனக்கு மட்டுமல்லாது எனது வருங்கால சந்ததியினருக்கும் அமையுமாக. அப்படியே அந்த மண்ணை மட்டும் பூமி மேல உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருக்கிற உங்களை சுத்தியும் நீங்க தெரிகின்ற அளவுக்கு மண்ணு தான், நிலப்பரப்பு தான். அந்த நிலப்பரப்பு அப்படியே மனசுல இது பண்ணுங்க. இப்ப அந்த நிலத்தை மேலதான் உட்காந்துருக்கீங்களே, அந்த நிலத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறந்து நீருக்கு வாங்க. அப்படியே அந்த நிலத்தை மறந்தீங்கன்னா நீர்ல அமைஞ்சிருக்கீங்க. பூமியில் உள்ள நீர் கடல் மீது அப்படியே அமர்ந்திருக்கீங்க. கடல் மீது அமர்ந்த மாதிரி அப்படியே அதே நிலையில இருங்க. சுத்தி ஒரு பார்வை பாருங்க. மனசுக்குள்ளேயே சுத்தியும் தண்ணீர் தான், அமைதியான தண்ணீர். அந்த தண்ணீரை பார்த்துக்கிட்டே இதை நான் சொல்றத மனசுல அப்படியே வாங்குங்க. நீர் உயிரினங்கள் வாழ்வதற்கு மிகவும் இன்றியமையாததாக இருப்பதால் இதனுடன் ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகின்றோம். நீரினாலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நான் அமர்ந்திருக்கின்ற இந்த நீரிலிருந்து வரும் காந்த ஆற்றலோடு நான் எனது உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம் இவைகளோடு இணைந்து உயிர் பாதுகாப்பு பெறுகிறேன். இந்த பாதுகாப்பு எனக்கு மட்டுமல்லாது எனது வருங்கால சந்ததியினருக்கும் அமையுமாக. அப்படியே அந்த நீர் மேலேயே அப்படியே மனசை வைங்க. இப்ப பூமி மேல உட்கார்ந்து இருக்கீங்க. நிலம் இருக்கு, பக்கத்துல நீர் இருக்கு, பழைய நிலை. அப்படியே மனசுல அந்த உட்கார்ந்து இருக்கிற பூமியினுடைய நடு மைய பகுதிக்கு வாங்க. அப்படி பாருங்க. மகரிஷி சொன்ன அந்த அந்த வரிகளை பாருங்க. பூமியினுடைய சுற்று வேகம் அதிகமாக இருப்பதால் பூமியின் மைய பகுதியில் உள்ள அணுக்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதி சிதைவு ஏற்பட்டு நெருப்பு கோலத்தை நடுவில் உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. அவர் சொல்ற வார்த்தை. அந்த நெருப்பிலிருந்து வருகின்ற அந்த கனலின் அனல் தான் பூமியின் மேல உயிரினங்கள் வாழ்வதற்கும் ஊக்கமும் ஆக்கமும் அளித்து கொண்டு இருக்கின்ற. நம்ம நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை. அதனால
அந்த பூமியினுடைய மைய பகுதிக்குள் பார்வையை செலுத்துங்கள். பாறைகள் உருகி நெருப்பு குழம்பாக ஓடிக்கொண்டிருப்பதை அகக்காட்சியாக உணருங்கள். அந்த நெருப்பை நினைச்சுட்டே அது மேல தவம் தொடங்குறோம். நெருப்பு உயிரினங்கள் வாழ்வதற்கு மிகவும் இன்றியமையாததாக இருப்பதால் அதனுடன் ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகின்றோம். நெருப்பினாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நெருப்பிலிருந்து வரும் காந்தள கதிர்களின் ஆற்றலோடு நமது உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம் இவைகளோடு இணைத்து உயிர் பாதுகாப்பு பெறுவோமாக. இந்த உயிர் பாதுகாப்பு எனக்கு மட்டும் அல்லாது எனது வருங்கால சந்ததியினருக்கு அமையுமாக. அப்படியே இந்த நெருப்பை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வாழ்க வளமுடன். இப்ப காற்று மேல தவம் இருக்கும். நிலம் முடிஞ்சு, நீர் பார்த்துட்டீங்க, நெருப்பையும் பார்த்துட்டீங்க. இப்படி அமைதியா உட்காந்துங்க. இந்த பூமியை சுத்தி ஒரு 100 மைல் உயரத்துக்கு காத்து எப்படி அப்படி அப்படியே சுத்தி வருதுன்னு பாருங்க. அந்த காற்றை சூறாவளியாக நினைக்க வேண்டாம், தென்றல் காற்றாக அப்படியே உங்களுடைய உடலை அப்படியே வருடிட்டு போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு ஆனந்தமா உணருங்க அந்த காற்று. அதை எப்படி உணரணும்னா, நீங்க எப்போதாவது இந்த கடற்கரையினுடைய மாலை வேலை அப்படியே ஆனந்தம் உட்காந்து இந்த கடல் பிரீஸும்பாங்க, அது வரும் பார்த்தீங்களா? அது சரி. கடல் இல்லைன்னா ஆற்றங்கரை ஓரத்தில் அந்த காற்று வரும். அது கடலும் இல்லை, ஆற்றும் இல்லை அப்படின்னா, ஆறும் இல்லை அப்படின்னா, சோலைகளில் போயிருப்பீங்க. நந்தவனங்கள்ல நிற்கும்போது அந்த நந்தவனங்கள் செடி மேல் பூக்கள் மேல் பட்டு வருகின்ற அந்த காற்று வாசனை அப்படி வரும்போது ஒரு நல்ல ஜொலிப்பு ஆனந்தமா இருக்கும். மனம் அது மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த காற்றை உணருங்க. முதல்ல பூமி மேல அமர்ந்திருக்கீங்க, காற்று உங்களை சுத்தி வருது. அது அப்படியே நான் சொன்ன இந்த 3 நிலையிலும் காற்று அப்படி வரும்போது அது எவ்வளவு சுகமா இருக்குன்னு இந்த காற்றை உணருங்கள், அனுபவியுங்கள். இந்த காற்று நான் சுகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காற்று உயிரினங்கள் வாழ்வதற்கு மிகவும் இன்றியமையாததாக இருப்பதால் அதனுடன் ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகின்றோம். காற்றினாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். காற்றிலிருந்து வருகின்ற காந்தலை கதிர்களை நாம் உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம் இவைகளோடு இணைத்து உயிர்கலப்பு பெறுகின்றோம். இந்த உயிர் பாதுகாப்பு எனக்கு மட்டுமல்லாது எனது சந்ததியினருக்கும் அமையட்டும். அப்படியே அந்த காத்து மேலேயே நான் சொன்ன மாதிரி அப்படியே உணருங்க. காத்து அப்படியே உடம்புல அப்படியே தடவிட்டு போறது அப்படியே உணருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது விண்மீது தவம் இருக்கும். நிலத்துல பார்த்துட்டோம், நீர்ல பார்த்துட்டோம், நெருப்புல பார்த்துட்டோம், காத்துல பார்த்துட்டோம். இப்ப விண்ணை மனசுக்குள்ள எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்குறோம். பூமி மேல உக்காந்துருக்குறோம். லேசா கண்ணெல்லாம் திறக்காம அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே உங்களுடைய 4 பக்கம் 360 டிகிரிம்பாங்க அந்த பூரா கண்ணை அப்படி மனசை சொல்லலை விடுங்க. கோடான கோடி நட்சத்திரங்கள், கோடான கோடி கோள்கள், கோடான கோடி எரிக்கற்கள் அப்படியே உங்களை சுத்தி அப்படியே வந்துகிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுவெல்லாம் தோன்றுவதற்கு காரணம் நுண்ணிய துகளாகிய விண்ணு தான். அதனால இதுல மனசை வச்சீங்கன்னா நீங்க விண் மீது தவம் பாரு. விண்ணிற்கு அறிகுறியாக இந்த பேரியக்க மண்டலத்தை மனதில் கொள்ளுவோம் பாரு மகரிஷி. மனதில் கொள்வோம் அப்படின்னா அந்த பேரியக்க மண்டலத்தை மனசுல நினைக்கணும். பூமியை சுத்தி எப்படி இருக்கும் பேரியக்க மண்டலங்கிறத ஒரு பார்வை அப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்து அப்படியே அதன் மேலேயே நிலைங்க. நான் சொல்றத அதை நினைச்சுக்கிட்டே நான் சொல்றத உள்வாங்குங்க. விண் உயிரினங்கள் வாழ்வதற்கு மிகவும் இன்றியமையாததாக இருப்பதால் அதனுடன் ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகின்றோம். விண்ணினாலும் விண்ணிலிருந்து இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம். விண்ணிலிருந்து வரும் காந்த ஆற்றலோடு நமது உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம் இவைகளை இணைத்து உயிர் பாதுகாப்பு பெறுவோம். இந்த உயிர் பாதுகாப்பு எனக்கு மட்டுமல்லாது எனது சந்ததியினருக்கும் அமையட்டுமாக. அப்படியே அந்த பேரியக்க மண்டலத்தின் மேல் அப்படியே தவத்திச்சு அப்படியே இது பண்ணு. வாழ்க வளமுடன். இதுதாங்க பஞ்சபூதங்களின் மேல தவம். நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அதாவது சில நேரங்கள்ல 5 பூதங்கள்ல தவம் இருக்கும்போது நிலத்தை நம்ம ஏதோ நினைக்கிறோம்,
நீரை எப்படியோ நினைக்கிறோம். ஏன்னா சில பேர் வந்து அப்படியே நீர்வீழ்ச்சியிலிருந்து வர்ற நீர் விழுகிற மாதிரியும், சில பேர் அது விழுந்துகிட்டு இருக்கும்போது ஏதாவது அனுபவம் பட்டு கல் வந்து தலையில விழுகும். அதெல்லாம் வேண்டாம். எதுவுமே உங்களுக்கு அந்த மாதிரி மனசு அப்படிதான் போகும். மனம் வந்து சிதறும். அந்த மாதிரி வேற ஏதாவது பண்ணி இது வந்து ரா மெட்டீரியல்பாங்கல்ல, அந்த மாதிரி இதுதான் வந்து முதல், அதாவது தோன்றுவதுக்கு இதுதான் காரணம். நீர் எங்க தோன்றுச்சு, நெருப்பு எங்க தோன்றுச்சு, மண் எங்க இருக்கு, இதுதான் காரணம். இதனால இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நல்லா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த பஞ்சபூதங்களிலிருந்து நீங்க பாதுகாப்பு பெறலாம். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இது சத்திய வார்த்தை. இது அருமையானது. ஏன்னா பஞ்சபூதங்களின் மீது தவம் இருப்பது தான் நமக்கு உயிர் பாதுகாப்பு. எப்படி உயிர் பாதுகாப்பு கிடைக்குதுங்கிறத முதல்லயே சொன்னேன். அதை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம், மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாத உங்க சந்ததியினரும் இந்த பஞ்சபூதத்திலிருந்து நல்ல எந்த விதமான தொந்தரவும் இல்லாம, அந்த கன்றாவி நிகழ்வுகள்லாம் நிகழாம நல்ல அவர்களும் சந்தோஷமாக இருக்க இந்த பஞ்சபூதத்தை சனிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி நேரங்கள்ல செய்யுங்க. சனிக்கிழமை மறந்துடாம செய்யுங்க, நவக்கிரக தவங்களோடு. அடுத்த வாரம் நவக்கிரகங்களை காணொளி, அந்த நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா, அந்த சூரியனை சுற்றி வருகிறத அதை மறுபடியும் போட்டு அதை நிறுத்தி ஒவ்வொரு கிரகங்களையும் நவகிரகங்களையும் எப்படி மனசுல எங்க நிக்க வச்சு அதை எப்படி பண்றது, அதை எப்படி இது பண்றது, இதே மாதிரி நம்ம வர்ற அமர்வுல வந்து வர மே மாசம் 30ஆம் தேதி நினைக்கிறேன், கடைசி டேட்ல தான் வருது. நம்ம வந்து நவகிரக தவங்களை பார்ப்போம். இதுக்கு அதுக்கும் அது ஏன் மகரிஷி வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்வி கேட்கும் விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக ஐபோன், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கய்யா. உங்க ஊர், உங்களோட அறக்கட்டளை பேர் சொல்லி பேசலாம் ஐயா. ஹலோ ஹலோ, ஹை, பேசுங்கம்மா. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ராஜலட்சுமி துபாய்ங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். அற்புதமான வாழ்க வளமுடன். சொல்லுங்க. விளக்கம். முதல்ல எனக்கு அன்மியூட் கொடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஐயா, இப்ப நான் என்னோட கேள்வி வந்து நவகிரக பத்தினதா இருக்கு. அதை நான் இப்பவே கேட்கலாமா இல்ல அப்ப அந்த டைம்ல இல்ல, கேட்கலாமா? நீங்க ஏன்னா இப்ப இந்த நடந்த செஷன்ல இருக்கிற கேள்வி நிறைய பேர் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க அடுத்ததுல கேளுங்க. இப்ப இதுக்கு சம்பந்தமா கேளுங்களேன். இப்ப இதுக்கு சம்பந்தமா தெளிவா புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. பேசிக்கா ஒரு ஜெனரலா ஒரு கொஸ்டின் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. நாடி சுத்தி நம்ம பண்ணும்போது முதல்ல ஏன் இடது பக்கமா ஸ்டார்ட் பண்றோம்? அதன் காரணம் என்ன? ஏன்னா சுழற்சி எல்லாமே வளச்சூழலா சுத்தும் போது இடது பக்கமா நாடி சுத்திய முதல்ல மூச்சு இழுக்கும் போது காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது சித்தர்கள் வகுத்த இது. முதல்ல எடுத்த உடனே வந்து ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் அப்படிம்பாரு. எடுத்த உடனே திருமூலர் திருமந்திரத்திலேயே அதைத்தான் சொல்லிப்பார். ஏறுதல் பூரகம் அப்படின்னா, பூரகம்னா இடது நாசி, அந்த வழியத்தான் இழுக்கணும். பிராணாயாம பயிற்சியே வந்து முதல்ல இழுக்கக்கூட அந்த வாஷி யோகத்தினுடைய அடிப்படை தத்துவமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இடது நாசி வழியாக இழுத்து வலது நாசி வழியாக விட்டு மீண்டும் வலது நாசி வழியாக இழுத்து இடது நாசியாக விடுவது ஒரு மூச்சு. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 அப்படின்னு சொல்லி திருமூல மந்திரத்துல பாட்டே இருக்கு. அது சித்தர்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே தாய் தானே நம்ம உடலை ஆரம்பிச்சது. தாயா தந்தையா? தாய் தான் உடலை வளர்க்குறாங்க. தாய் தான் உடலை வளர்க்குறாங்க. கடைசி வரைக்கும் அவன் சாகுற வரைக்கும் அந்த தாய் தான் அவனை வந்து அன்பும் கருணையுமா அவனை என்ன குடும்பம் செஞ்சாலும். அந்த தாய்க்கு உண்டான பகுதி தான் சந்திர மண்டலம். அந்த சந்திர மண்டலம் என்பதுதான் வந்து உடலினுடைய இடது பக்கம். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இடது பக்கம் வந்து குளிர்ச்சி, வலது பக்கம் வந்து உஷ்ணம். எப்பொழுதெல்லாம் உஷ்ணம் அதிகமாக தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் காம உணர்வு அதிகமாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் வந்து குளிர்ந்த பகுதி ஓடுகிறதோ அப்ப மனசு அமைதியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். எப்பவுமே தாய்க்கு தானே சிறப்படம். தாய் தானே தாய் நாடு, தாய் நதி.
சூப்பர் ஏம்மா சூப்பருங்க ஐயா. ஒரு மூச்சுல பல விளக்கங்கள் செம்ம அதனால சொன்னீங்க. வாழ்க. தாய்க்கு ம். முதல் இடங்கிறதுனால சித்தர்கள் அதை வழிவகுத்துட்டாங்க. அவர் திருமூலர் திருமந்திரத்திலேயே எழுதும் போதே ஏறுதல் ம். பூரகம்ட்டாரு. ஆ ஆ மூச்சை ஆ இழுத்தீன்னா பூரகம், ஆ மூச்சை நிறுத்தினீன்னா கும்பகம். ம் புரியுதுங்களா? அந்த மாதிரி புரியுது. சில அது சித்தர்களுடைய வழிமுறைகள். ஆனா உலகம் இயங்குவது வலது பக்கமாக இருந்து இடது பக்கமாகத்தான் உலகம் இயங்குது. ம் ஆனா இந்த பிராணாயாமம் நீங்க பிராணாயாமம் செய்யும்போது பாருங்க, ம் மூச்சோட்டம் ம் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போகும். அதை என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? இல்ல நான் சரியா அத நான் உணரலைங்க ஐயா. நாடி சுத்தி பண்ணும்போது. மூச்சை இழுக்கும்போது சாதாரணமா மூச்சை இழுக்கும்போது பாருங்க, மூச்சை ம் இழுத்தீங்கன்னா உள்ள போகும். அதே தான் நீங்க பிராணாயாமம் பண்ண போறீங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும். அதே மாதிரி தான் இதுவும். அப்புறம் செஞ்சு பாருங்க. ஏன்னா இதை இப்ப நான் சொன்னேன் அப்படின்னா அடுத்தது நிறைய பேர் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது. ஆ சரி ஓகே ஓகே கேளுங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் ஏதாவது இருந்தா வாழ் சொல்லுங்க. இது இது ஒண்ணுதாங்க. இந்த 2 கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வா செக்ஷன்ல அந்த கொஸ்டின் வாழ்க கேட்க. வாழ்க வளமுடன். அதுல வளமுடன். அதுல வாங்க. நீங்களும் அதுல உங்கள். அதுல அதுல வாங்க. ஆ இன்னும் நிறைய ஓகே ஓகே கருத்துக்கள் இருக்கு. அதுல வாங்க வாங்க. ஓகே. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வாழ்த்துக்கள். வளமுடன். வாழ்த்து நன்றிங்க வள ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த நண்பராக சக்தி வி, நீங்க பேசலாம் ஐயா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க. வளமுடன் ஐயா. காமராஜர் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. பேசுறேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. தவம் எப்படி விளக்கங்கள் வந்து நீங்க நல்ல அருமையா கொடுத்திருந்தீங்க. அதன் மூலம் அந்த காணொளி மூலம் இன்னும் உட்கார்ந்து எப்படி தவம் செய்யணும், இன்னும் ஆழ்ந்து தவம் செய்யறது எப்படின்றத அருமையா, அதாவது ஏற்கனவே பஞ்சபூத நவகிரகம் நம்ம செஞ்சா கூட இந்த பஞ்சபூதங்கள்ல எப்படி உட்கார்ந்து செய்யணும், அந்த மகரிஷி உட்கார்ந்து இடத்த வச்சு நம்மள எப்படி சுத்தி இது பண்ணணும்ன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுயா. நீங்க இல்லம்மா, இந்த நிலைக்கு நான் ஏன் வந்தேன் அப்படி கேட்டினா, எப்படி போனா மனசு சிதறாம இருக்கணும்னு என் மனசுல என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில இதை நான் கொடுக்குறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில கேள்வி பதில்ல வரும். சார் நான் வந்து நெருப்பு நினைக்கும் போது விளக்க நினைச்சு அந்த விளக்க சுடரொளியை நினைக்கட்டுமா அப்படின்னாங்க. நல்லதம்மா நினைங்கம்மா. ஆனா அதுல ஒரு பெரிய ஒரு மன அலைபாடு தப்பு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்பத்துல அது வரும். எப்படி வரும்னா, விளக்க சுடரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. விளக்கு சுடரை பார்க்கும்போது கொஞ்சம் எரியுது, இன்னும் கொஞ்சம் நல்லா எரிஞ்சா நல்லா இருக்குமேன்னு மனசு. ஏன்னா மனசு ஒரு குரங்கு. ஆனா அதே நேரத்துல வந்து இந்த விளக்கு சுடர்ல வந்து எரியறது வந்து திடீர்னு அந்த விளக்குக்கு போயிடுவாங்க. அந்த ஆமா. விளக்குக்கு போகும்போது ஐயோ மண் விளக்கு வச்சிருக்கமே, இதுக்கு நாளையில இருந்து அதை விளக்கிட்டு நல்ல விளக்கு வைக்கணும். அப்படி அந்த நல்ல விளக்கு இருந்துச்சுன்னா, ஐயோ வெள்ளி விளக்கு அவர்கிட்ட கேட்டேன் வாங்கியே தர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அது போயிடும். அதை ஒட்டி உங்களுக்குள்ள வர சண்டை வந்துடும். அது நினைவு வரும். ஒன்னொன்னா போயிட்டு கடைசியில தீபத்தை விட்டுட்டு எங்கேயே போயிடுவீங்க. ஆமா ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. உட்கார்ந்து அது எப்படி தவம் செய்யணும்னு அந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த முழு தவத்தினுடைய பலனையும் உணர்ந்தேன் ஐயா. நான் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது ஐயா. வாழ்க வளமுடன். அதனாலதான் நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா, இந்த டிஸ்கவரி சேனல்ல வந்து ஐம்பூதங்கள்ல பஞ்சபூதங்களை காட்டும் போது எப்படி இருக்குங்கிறத மனசுல உள்வாங்கிக்குங்க. அதை நினைச்சு பாருங்க. அதான் கோர், அதான் அடிப்படை. நல்லா இருக்கு ஐயா. ரொம்ப நல்லா அருமையா இருந்தது ஐயா தவம். 5 நிமிஷம் பண்ணினாலும் அப்படியே அதுக்குள்ளேயே போற மாதிரி நீங்க சொல்ல சொல்ல பண்ணும்போது இதே அப்படியே மனசுல உள்ள வாங்கினோம்னா அப்படியே கருமையத்துல போய் ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போதெல்லாம் இந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு டீப்பா நல்லா சொன்னீங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா உங்களை பத்தி சொன்னா மத்தவங்க கேள்வி கேட்க முடியாது. வாழ்க வளமுடன். நீங்க கேள்வியே கேளுங்களேன். அதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு மகிழ்வு கொடுப்பது நீங்க கேள்வி கேட்டு அது நான் உங்களுக்கு பதில் சொல்லுவதுதான் எனக்கு மகிழ்வு. ஐயா வாழ்க வளமுடன். இப்ப நீங்க இவ்வளவு நாள் நாங்க பஞ்சபூதம் செஞ்சுக்கிட்டு இருந்ததுல எவ்வளவோ வித்தியாசமா நீ கத்துக்கிட்டோம். ஆனா ஐயா இப்ப தீட்சை இப்ப 50% வின், 50% தான் பூமி சொல்லியிருக்கீங்க. 50-50. இப்ப தீட்சை எடுக்காம இத மகர்ஷி இப்ப எங்களுக்கே இத்தனை வருஷம் 10 வருஷமா செய்கிறோம். இன்னைக்கு சிலது புலற்படங்கள்ல தீட்சை எடுக்காம எப்படி அவங்களுக்கு இது தெரியும்? ஒண்ணுயா, இது கூட என்னுடைய மெயினான கேள்வி இல்ல. அடுத்து வந்து இப்ப பூமி சுத்திட்டு இருக்கு, ரொம்ப வேகமா சுத்துது. அதுல வந்து தண்ணி வந்து 72%, காற்று நில வந்து 24 தான் ஐயா. இந்த இம்புட்டையும் சேர்த்து சுத்தையில நடுவுல போய் இவ்வளவு பெரிய நெருப்பு எப்படியா உண்டாங்க? இருக்கதே பாறை கொஞ்சோண்டு. இந்தோனேசியாவுல முத கொண்டு போய் எரியுது இவ்வளவு எரிச்சல்.
இன்னைக்குதான் எனக்கு தோணுது அது இவ்வளவு இருக்கையில அது எப்படி போய் இம்புட்டு எரிச்சு எறியுவியா? அது சின்னமா அழகா நம்மளுக்கு கொடுக்கறதோட நின்னுக்கலாம்ல, நல்லது செய்யறதோட. நீங்க இதை கேட்டோன்னு முதல் கேள்வி என்ன சொல்லுங்க? சொல்லுங்க ஐயா அது நான் அதை ஏன் தீட்சை எடுக்காம சொல்லுங்க செய்யணும்? இல்லையா சொல்லுங்க. மகரிஷி எப்படி தீட்சை எடுக்காம அதை செய்ய முடியும்? அருமையான கேள்வி. நேத்திங்க நான் பதில் சொல்றேன். 10 வருஷம் அனுபவப்பட்டவர்களுக்கே செய்ய முடியல, இன்னைக்குதான் புரியுது. தீட்சை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, தீட்சையினுடைய அடிப்படை தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். குருவானது தன்னுடைய உயிரை செலுத்தி அந்த சீடனுக்கு தன்னுடைய உயிரை கொடுத்து அவனுடைய உயிரை உய்வதற்காக தீட்சை கொடுக்கிறது. நல்லா கவனிங்க. தன்னுடைய உயிரை செலுத்தி தன்னுடைய உயிரை அவன் உடம்பில் செலுத்தி அவனுடைய உயிரை உய்வதற்காக தீட்சை. எதுக்கு உய்வதற்காக தீட்சை? அவன் எல்லாம், அதாவது எப்பொழுது தொட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் போது 3 உடம்பாக இருந்த இந்த உடல் 4வது உடலாகிய அறிவு என்ற உடல் ஃபார்ம் ஆகுது. அப்ப அந்த அறிவு என்ற உடல் ஃபார்ம் ஆகும் பொழுதுதான் அவன் என்ன கூர்மையான அறிவை பெற்று அந்த தீட்சையின் மூலமாக அவன் என்னதுன்னா இறைநிலை உணர வேண்டும். இறை என்பது என்ன என்பதை, இயற்கை என்பது அதன் நீதிகளை உணர்ந்து அதன் மூலமாக அவன் படைத்த அந்த இயற்கை மூலமாக அந்த இறைநிலையை உணர வேண்டும் என்பதற்காகவே தீட்சை கொடுக்கப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். தீட்சை கொடுக்கப்படுவது இறைநிலை உணர்வதற்கு. அப்ப இறைநிலை உணர்ந்தா தான் அந்த உயிர் உய்வாகும். அந்த உயிர் நாம் எடுத்த உடலில் ஓடுகின்ற அந்த உயிரானது உச்சநிலையை அடைந்து அதன் மூலமாக வாழ்க்கை நோக்கமாக அந்த இறைநிலையை அடைதல். ஆனா நவக்கிரக தவம் அப்படி கிடையாது. நவக்கிரக தவம் என்பது அந்த பஞ்சபூதங்களிலால் நம்ம உடம்பு ஆனதால் அதுல ஏதாவது ஒரு கோளாறு வந்துச்சுன்னா இங்கே கோளாறு வர ஆரம்பிச்சிடும். நிலம் தண்ணி நல்லா குளிர்ந்து போச்சுன்னா இவனுக்கு சளி பிடிச்சிருது இல்லம்மா. நல்ல வெயில் அடிச்சா இவனுக்கு உஷ்ண உடல்ல ஏறிடுது இல்லம்மா. அப்ப அந்த ஐம்பூதங்களை எப்ப இயற்கை வைத்தியங்கிறது என்ன? பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பை ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் அந்த பஞ்சபூதங்களை வைத்தே சரி செய்வதுதான் இயற்கை வைத்தியம். அந்த இயற்கை வைத்தியத்தை கொடுப்பதற்காகவே அதுல தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சித்தர்கள் இந்த ஐம்பூதங்களை உடலால் ஆனதால் அந்த ஐம்பூதங்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக சரி செய்வதற்குத்தான் பஞ்சபூத நவக்கிரகங்கள் தவங்களை தவிர இறைவனை அறிவதற்கு இந்த உடம்பை சரி செய்து கொள்வதற்கு இதுக்கு தீட்சை தேவையில்லை. இதுக்கு தீட்சை தேவையே இல்லை. தீட்சை என்பது கடவுளை அறிவதற்கு. பஞ்சபூத நவக்கிரக தவம் என்பது உடலை நல்ல முறையில் உடலையும் மனதையும் நல்ல ஆற்றலோடு வைத்துக் கொள்வதற்கு, உடலை பாதுகாப்பதற்கு. வாழ்க வளமுடன். வேற என்ன? அந்த நெருப்பை பத்தி சொல்லிருங்க. நான் சொன்னேன் இல்லையா 72% தண்ணியை வச்சுக்கிட்டு இந்த பூமி சுத்துல ஏன் அந்த நெருப்பு போய் இவ்வளவு வேகமா இருக்கு? இருக்கதே ரைட். இந்த பூமி இருக்கு பாத்தீங்களா, இது எங்க இருந்து வந்திருக்கு? சூரியனிலிருந்து ஏற்பட்ட வெடிப்புகளால் சூரியனிலிருந்து, அதாவது சூரியன் எப்பொழுதுமே பயங்கரமா சுத்திட்டு நெருப்பா சுத்தி கொண்டு இருக்கும்போது அதுல இருந்து அணுக்கள் அப்படியே தெரிச்சு வரும். அப்படி அந்த அணுக்கள் தெரிச்சு இந்த பூமியின் அந்த சூரியனில் இருக்கிற அந்த காந்தலை கதிர் சுத்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த இதை தெரிச்சு அந்த போர்ஸ்ல வெளியே வந்துடும். ஆனா அந்த காந்தம் அதை ரொம்ப தூரம் தள்ள விடாது, கொஞ்சம் இழுத்து பிடிச்சுக்கிறோம் அந்த அணுக்களை. அந்த அணுக்களோட சேர்ந்து 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 அப்படியே சேர்ந்து அது ஒரு கோளாக மாறும். அப்படியான கோள்கள் தான் இந்த சூரியனை சுற்றுகின்ற சூரிய குடும்பம். புதன், சுக்கிரன், நமது பூமி, அதை சுற்றி கொண்டு இருக்கிற சந்திரன், அதற்கு பின்னாடி இருக்கிற செவ்வாய், அதற்கு பிறகு இருக்கின்ற குரு, அதுக்கு கடைசியா இருக்கிற சனி, அதுக்கப்புறம் யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ. இது பூரா சூரிய குடும்பத்திலிருந்து சூரியனிலிருந்து வெடிப்புல வந்தது. எப்பொழுதுமே ஒரு பொருள் எந்த தாயினுடைய அம்சத்திலிருந்து வரும்போது அந்த தாயினுடைய அம்சம் அதுல இருக்கத்தான் செய்யும். நெருப்பிலிருந்து தோன்றதுனால அது நெருப்பு குளமா தான் இருந்திருக்கும். நாளடைவுல பூமியினுடைய மேல் பகுதி குளிர்ச்சி அடைந்து ஐம்பூதங்கள் தோன்றதுனால என்ன ஆகுது, பூமி அந்த நெருப்பை மறைச்சு, பாறைகள் மறைச்சு, அதன் மூலமாக நல்ல இசைவு இணக்கம் என்று சொல்லப்படுகின்ற நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லாம் ஒன்று சேர்ந்து செடிகளை உண்டாக்கவும், செடிகளிலிருந்து உயிர்களை உண்டாக்கவும் அப்படியே பசுமையாக்கிறது. அதனால அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த சூரியனிலிருந்து வருகின்ற அந்த தாயினுடைய குணம் உள்ள இருக்கத்தான் செய்யும். அதனாலதான் என்ன பண்றான்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு சைனால பாருங்க, பூமியை ஓட்டு கடைசி பின்னாடி வரைக்கும் போயிடணும்னு கடைசி பாத்துறதுன்னு இது பண்ணியிருக்காங்க. ஒரு 40,000 அடியோ எவ்வளவோ போட்டிருக்காங்க, அதுக்கு மேல போக முடியல. அதனால இயற்கையை வெல்ல யாரால் முடியாது. அதனாலதான் மகரிஷி கூட என்ன சொல்றாரு,
இந்த பூமி வந்து சூரியனுடைய ஓடுபாதையில் நாள் ஒன்றுக்கு 16 லட்சம் மைல் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. தன்னைத்தானே 1000 மைல் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த போர்ஷனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நல்லா சுத்தும் போது அந்த மையத்தில் உள்ள அணுக்கள் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று மோதி அணுச்சிதைவு ஏற்பட்டு நெருப்பு கோலத்தை உண்டாக்குங்கிற அப்படி சயின்ஸ் படி போயிடுறாரு அவரு. ஆனா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, பூமி சூரியனிலிருந்து வந்ததால் அந்த கோர் என்று சொல்லப்படுகிற நடுப்பகுதியில் இன்னும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த நெருப்பு இருக்கிறதுனால தான் அது கொதிச்சு அதனுடைய வாய்வு வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்பொழுதெல்லாம் ஒரு நிலப்பகுதியில் இருக்கின்ற அந்த மலையானது கடினமான மலையா இருந்துச்சுன்னா அந்த நெருப்பை மேல வர விடாது. கடினமான பாறைகளுக்கு மிருதுவான பாறைகளா இருந்தா அதையும் தொலைச்சிட்டு மேல வந்து அந்த அப்படி மலையிலிருந்து அந்த நெருப்பு குழம்பு அப்படியே வடியும் செதறும். அதுதான் எரிமலை. புரியுதுங்களா ஐயா? நன்றி ஐயா. நான் அவ்வளவு நாள் இந்தோனேஷியத்தை நினைப்பேன், நெருப்பும் தவமனையில இன்னைக்கு மறந்துட்டேன் ஐயா. ஃபுல்லா வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா, தெளிவான விளக்கம். நன்றிம்மா, நன்றி, ரொம்ப சிறப்புமா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்தோனேஷியா நெருப்பு தான் நினைப்பு வந்துச்சு, உன்னையோட மறந்துட்டேன். வாழ்க வளம். அங்க அந்த இந்தோனேஷியால இருக்கிற மலைகள் பூரா மிருதுவான பாறைகளானதுமா. இன்னைக்கு பாருங்க, இந்த இமயமலை எல்லாம் மிருதுவான பாறை, அதெல்லாம் வந்து சிலை செய்ய முடியாது, அதெல்லாம் கடினமான பாறை இல்லை. நம்ம தெற்குத்திய மலை, மேற்கு தொடர்ச்சி மலை தான் ரொம்ப கடினமான பாறை. அங்க இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மலை கண்டினியூஸா போச்சுன்னா அப்படியே லேண்ட் ஸ்லைடிங் ஆகும், பாதையெல்லாம் மறைச்சிடும். பாருங்க எவ்வளவு உயிர்கள் போகுதுங்கிறத பாருங்க ஐயா. அடுத்த நண்பர் கூப்பிடலாமா? கூப்பிடுங்கம்மா, கூப்பிடுங்கம்மா. அடுத்த நண்பராக வசந்தரா தேவி, நீங்க பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வசந்தரா தேவிம்மா, எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. எங்கம்மா? பெங்களூர் ஐயா. பெங்களூர். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகுது, ரொம்ப நன்றி ஐயா. இவ்வளவு தெளிவா எப்படிதான் பேசுவீங்கன்னு தெரியலையா, எங்களுக்கு ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. எனக்கு கொஞ்சம் பண கஷ்டம், மன கஷ்டம் இருக்கிறதால நான் டெய்லி நவகிரக தவம் செய்வேன் ஐயா. நீங்க மற்ற தவத்துல இதையும் கொஞ்சம் இணைத்து சொல்றதுனால நான் ஓரளவுக்கு அது உடன்பாடோடு தான் செய்வேன் ஐயா. இப்போ ரொம்ப தெளிவடைஞ்சிட்டேன். ஆனா அத மாதிரி தினமும் செய்யலாமா ஐயா வீட்டுல? தாராளமா செய்யலாம். நவகிரகங்களை கும்பிடுறதுன்னு, அதாவது அதை விட டெய்லி நீங்க நவகிரகங்களை கும்பிடுறத காட்டிலும் நான் ஒரு எளிமையான ஒரு மெத்தட் சொல்றேன், அதை செய்யுங்களா? சரியா. அதாவது எந்த நாள் வந்து அந்த கிரகத்தினுடைய தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதோ அந்த தன்மையை வச்சு அந்த கிரகத்தினுடைய அந்த நாளை அந்த கிரகத்தின் பெயரால் அழைக்கிறோம். அதாவது நாட்கள். சந்திரன்னா சந்திரன் திங்கக்கிழமை, அதனுடைய அதனுடைய கதிர்கள் வந்து அதிகமாக தீவிரத்தன்மை பெற்றிருக்கிற நாள் திங்கக்கிழமை சந்திரனுக்கு. செவ்வாய்க்கு செவ்வாய், புதனுக்கு புதன், வியாழனுக்கு குரு, வெள்ளிக்கு சுக்கிரன், சனிக்கு சனி, ஞாயிறுக்கு சூரியன். உங்கள இந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கு வந்து என்னென்ன பலன் இருக்கு, வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் எதை நோக்கி நகர்த்துகின்றன, உடம்புல எதை நோக்கி நகர்த்துகிறது, உடம்பில் சம்பந்தப்பட்டது என்ன, வாழ்க்கை சம்பந்தப்பட்டது என்ன, என்னென்ன நன்மைகளை செய்யக்கூடியது, என்னென்ன தீமைகளை செய்யக்கூடியது. அப்படி தீமைகள் செய்துச்சுன்னா அந்த கிரகத்தின் மேல நிக்கணும், மனசு வச்சு நல்லா இருந்து மனம் வைச்சு அந்த கிரகத்தின் மேலேயே ஒரு மனம் ஒன்றி ஒரு 5 நிமிஷம் வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் மனம் ஒன்றி எந்த சிந்தனையும் இன்றி அதன் மீதே மனம் வைத்து செய்யும் போது அந்த கிரகத்தினுடைய பலனை நாம் அடையலாம். அதுலயும் முக்கியமா என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 to 6, 6 to 7, ஒவ்வொரு நாளும் காலையில 6 to 7 எந்த நாளோ அந்த நாள் வந்து அந்த கிரகத்தினுடைய ஹோரை அமையும். திங்கள் என்றால் 6 to 7 சந்திரஹோரை, செவ்வாய் என்றால் 6 to 7 செவ்வாய் ஹோரை, புதன் என்றால் 6 to 7 புதன் ஹோரை, அதே மாதிரி வியாழன் என்றால் குரு ஹோரை, வெள்ளி என்றால் சுக்கிரஹோரை. இந்த நேரத்துல அந்த கிரகத்தினுடைய அமைப்புக்கு இதுல என்ன நமக்கு வேணும் இந்த கிரகத்திட்ட இருந்துன்னா அந்த நேரத்துல நம்ம மனசு நினைச்சு பண்ணோம்னா அதுல எஃபெக்ட் ஜாஸ்தி. சரி, எல்லாமே நீங்க சொல்றது எல்லாமே மொத்தமா வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா டோட்டல் பலன் அவ்வளவுதான், ஒரு பொதுவானது. ஆனா எப்பவும் பாருங்க, ஒரு டாக்டர்கிட்ட போகணும்னா கண்ணுக்கு சரியில்லைன்னா நீங்க சாதாரண டாக்டர்கிட்ட போகலாம். அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருந்துச்சுன்னா ஐ டாக்டருக்கு தான் எழுதி கொடுப்பாரு, பல்லுக்கு பல்லு டாக்டருக்கு எழுதி ஸ்பெசிபிக் அது. அதாவது நீங்க சொல்றது டெய்லி நவகிரகம் தவம் மேல இருக்கிறது வந்து பொது மருத்துவம். எதுக்கு நமக்கு பலன் வேணுமோ அதுக்கு வேண்டி அது தனியா அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் போறதுதான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஓகேவா?
ஓ சரியா சரியா, நன்றி ஏன்னா ஐயா. கண்ணுக்குன்னு படிச்சவன் கண்ணை பத்தி நல்லா தெரிஞ்சிருப்பான் இல்லையா? அவன் தானே ஆபரேஷன் பண்ணணும். ஐயா. அதே மாதிரிதான் இப்ப அடுத்த மாசம் நடக்கிற அந்த நவகிரக தவங்கள்ல எந்தெந்த கிரகம் எங்க இருக்கு, அந்த எந்த கிரகத்தை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அந்த கிரகத்துன்னு நம்ம உடல்ல என்ன செய்யுது, நம்ம வாழ்க்கையில என்ன செய்யுது அப்படிங்கறத நான் கிளீனா சொல்றேன். அதன் பிறகு கேட்டுட்டு அதை பண்ணுங்க. வாழ்க வளமுடன். சரி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். எனக்கு எந்த இது இருக்க கிரகம் எப்படி ஐயா தெரிஞ்சுக்கிறது நான்? அதான் இன்னைக்கு சொல்றேன். இருந்தாலும் நீங்க அந்த ஆர்வத்துல கேக்குறீங்க. நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ். ஒரு சிம்பிளா சொல்றேன். கணவன் மனைவிக்கு வந்து பிரச்சனைன்னு வந்துச்சு, எந்த கிரகம்? சுக்கிர கிரகத்துல நிக்கணும். சரியா. பண பிரச்சனை ரொம்ப வேணும், புதன்ல நிக்கலாம், குருவுல நிக்கலாம். சரியா. சுக்கிரன் தான் வந்து ரொம்ப ஒரு கணவன் மனைவி உறவு. ரெண்டாவது பணம், பங்களா, நகை எல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கிர கிரகம். சுக்கிர தசை வந்து 20 வருஷம் சொல்றேன். நான் அப்ப சொல்ற மாதிரி தான் கேளுங்க. வாழ்க வளமுடன். சரியா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றிமா. அடுத்த அன்பராக திலகம் நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நம்ம திலகம் அம்மா எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க. எனக்கு என்ன கேள்வின்னா, ரொம்ப பஞ்சபூத நவகிரக தவம் செஞ்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு நுணுக்கங்கள் சொல்லும் போது இன்னும் பஞ்சபூதத்து மேல இன்னும் டீப்பா போக முடிஞ்சிச்சு. பெரிய சந்தோஷம். ஒவ்வொருத்தர் கேட்ட கேள்வியில இருந்து எனக்கு நிறைய பதில் கிடைச்சிச்சு ஐயா. இன்னும் உங்க தனிப்பட்ட முறையில உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கறது அப்படின்னா எந்த டைம்ல கேட்கலாம்? உங்க நம்பரும் எனக்கு. என்னுடைய சர்வீஸ் வந்து 7/24, 7 வாரம் 7 நாட்களும் 24 மணி நேரமும் நான் பதில் சொல்லுவேன். நீங்க கவலையே படாதீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட போன் செல் எடுத்து நான் பதில் சொல்லிட்டு இருப்பேன். ஒரே இடம், சொல்ல முடியாத இடம் ஒண்ணு, நம்ம ரெஸ்ட் ரூம் போனா என்னால பேச முடியாது. அது ஒரு தான் தவிர மத்த எல்லா நேரம் பேசுவேன். கவலைப்படாதீங்க, எப்ப வேணாலும் கேட்கலாம். என் நம்பரை வாங்கிக்கோங்க. இப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இதை வந்து உங்க அதனால வந்து தடிமனான காற்றுன்னு சொல்றேன்னா, காற்று வந்து நீங்க வந்து பூமியில நின்றுகிட்டு தான் கடற்கரையில இருக்கீங்க, பூமியில நின்றுகிட்டு தான் ஆற்றங்கரையில இருக்கீங்க, பூமியில நின்றுகிட்டு தான் நந்தவன சோலையில இருக்கீங்க. அப்ப சந்தோஷமான காற்று வருதுல, அத மனசுல வச்சுக்கோங்கிறேன் நான். நன்றி ஐயா, மிகவும் நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக விஜய் கண்ணன், நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். விஜய் கண்ணன் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. வாழ்க வளமுடன். எனக்கு சில பல கேள்விகள், அதுல சுருக்கமான கேள்வி இப்போதைக்கு கேட்டுக்கிறேங்க. நீங்க வந்து சொன்னீங்க இந்த பஞ்சபூதங்களுடைய கூற்றுதான் நம்ம உடலும் ஒரு வகையில நீங்க சொல்றபடி இருக்கும்போது, அப்படி இருக்கையில நம்ம உடலிலும் வெப்பம், நீர், இந்த மாதிரி பஞ்சபூதங்களுடைய விஷயங்களும் இருக்கு இல்லைங்களா? அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது, நான் தவம் இருக்கும்போது என்னுடைய உஷ்ணத்துடைய ஃப்ரீக்குவன்சி, என் உடலில் உள்ள நீரினுடைய ஃப்ரீக்குவன்சி, வைப்ரேஷன், இப்படி இந்த வைப்ரேஷன், இந்த ஃப்ரீக்குவன்சியையும் தவம் பண்ணும்போது என்னை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுடைய ஃப்ரீக்குவன்சியும் அப்படி இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அந்த மாதிரி நான் எதுவும் தவம் பண்ண முடியும்? ரெண்டு பேரும் கலப்பு பெற முடியும். தவம் என்று நினைச்சாலே வந்து ஐம்புலன்களும் அடங்கிடும். சரிங்க. காற்று வந்து அழுத்தி உணர்வு பெறுற அந்த தோலிலிருந்து விடுதலைப்படுறோம். அத மாதிரி மெய், வாய், மூக்கு, கண், செவி, இதுல பூரா அப்படியே அதை அடங்கி அதை ஒடுக்கித்தான் நம்ம தவம் இருக்கோம். சரிங்க சரிங்க. இல்லையா? அதை ஒடுக்கித்தான் தவம் இருக்கும். இதுல பஞ்சபூதங்கள் வந்து தனி உடல்ல இருந்தாலும் அதை இந்த இடத்துல தளதுக்க விடாம நம்ம தவம் இருக்கிற நோக்கம் வந்து இந்த உடலை உற்பத்தி பண்ணுன, இந்த உடல் தோன்ற காரணமாக இருந்த அந்த இறையை உணர்வு பெற்று அவனுடைய நீதிகளையும் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் தவம். பஞ்சபூதம் என்பது அந்த கிரகங்களை வந்து தீமை இருந்தால் அதை வந்து தடுத்து கொள்ளவும், நன்மை இருந்தால் அதை அதிகமாக ஆக்கிக் கொள்ளவும் நவகிரக தவம். பஞ்சபூத தவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பஞ்சபூதங்களினால் ஏற்படுகின்ற அந்த தீமையில நம்ம உயிர் போகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அதை பழகி வச்சுக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ஒருத்தன் வந்து ரொம்ப கத்திய கருவாலை தூக்கிட்டு வெட்ட வர்றான்னு வைங்களேன். உங்களுக்கு அவன் தெரியாது, நீங்க யாருன்னு தெரியாது. அவன் உங்களை தாக்க வரும்பொழுது உங்களை பார்த்த உடனே என்ன சொல்லுவான்? ஐயா நீங்களா?
நான் வேற யாரையோ நினைச்சேன் அப்படின்னா என்ன அர்த்தங்க? சரி, சொல்லுங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அவனுக்கு அவனுடைய எண்ணம் மாறி இருக்கு நம்மளை பார்த்த உடனே. எதனால மாறுச்சு? எதனால மாறுச்சு? அந்த அங்க இருந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து அவன வைப்ரேஷன் அப்புறம் எதனால மாறின அவன்? எண்ணங்கள் மாறி இருக்கு. அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அவனுடைய அவங்கிட்ட ஏற்கனவே நீங்க பழக்கப்படுத்தி அவனோடு நீங்கள் வந்து தொடர்பு வைத்திருக்கிறீர்கள், அதானே முக்கியம். சரிங்க சரிங்க. வந்த உடனே நீங்க இவன் எண்ணத்தை அவன் எண்ணத்தை கொடுத்து அப்படி நம்ம ஊர் மகான்கள் அவ்வளவு தூரம் எண்ணங்களால் அவனை வசியப்படுத்துறதுக்கு அது தனி கலை. அது இருக்கு, இல்லைன்னு இல்லை. சர்வசாதாரணம் எடுத்துங்க. ஏதோ ஒரு பேச்ச கட்டிட்டு அவன் தாண்டா அந்த மாதிரி பண்ணிட்டான்னா அவனுக்கு தெரியல. இங்க வந்துட்டு உங்களை தாக்க வரணும்னு வரும்போது, ஐயா நீங்களா, ஐயா நீங்க என்ன இங்க இங்க அப்படிங்கும்போது, அப்ப ஏற்கனவே அவனை பழக்கப்படுத்தி உங்களோடு உங்களுடைய அன்பு எல்லாத்தையும் அவனை காட்டி அந்த அன்பால் அவனை வசியப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு பேச்சு, நல்ல பேச்சு உங்க 2 பேத்துக்குள்ள ஓடி இருக்கு இல்லையா? அது அந்த இடத்துல எஃபெக்டா இருக்கு. அதனால தான் இந்த 5 பௌதீக பிரிவுகளிலிருந்து வருகின்ற அந்த காந்தலை கதிர்களை அதிர்வுகளை அப்படியே நம்ம வந்து முதல்ல அப்படியே ஏத்தி 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 நம்ம உடல்ல பண்ணிட்டோம்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு நிகழ்வு நடக்க போகுது. நீர்லயோ நெருப்புலையோ நிலத்திலேயோ காற்றுலேயோ விண்ணிலேயோ ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்க போகுது. ஏற்கனவே நீங்க வந்து அந்த 5 பௌதீக பிரிவுகளில் இருந்து வருகின்ற அந்த காந்தலை கதிர்களை ஏற்றி 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 அதோட தொடர்பு கொண்டு இருக்கும்போதுதான் பிரபஞ்ச தத்துவம். அப்படி போகும்போது அது வந்து கண்ணுக்கு தெரியாது. நன்மை எப்பொழுதுமே கண்ணுக்கு தெரியாது. நன்மை என்பது புண்ணிய காரியம், பாவகாரியம் என்பது உடனே தெரிஞ்சுவிடும். அது என்ன ஆகுன்னா, அது உங்களை தாக்க வரும்போது ஏதோ ஒரு விதத்துல அப்படி நகர்ந்து ஒரு படி கீழே வைப்பீங்க, டம்முன்னு பின்னாடி விழுகும். அது உங்களுக்கு தெரியாது. நல்ல வேலைப்பா நான் வந்து ஒரு படி வச்சதுனால நான் தப்பிச்சேன் அப்படின்னு அந்த உணர்வு வந்து அப்பதான் தெரியும் அது எதனால வந்தது அப்படிங்கிறது. அதுக்குத்தான் ஜாதகத்துல பூர்வ புண்ணியம் செய்து இருக்கிறாய் நீ அப்படிம்பாங்க சில பேர். சொல்லுங்களா, கேட்டிருக்கீங்களா? அதோட தொடர்புடையது இது. முன்னால் வருகின்ற அந்த நிகழ்வுகளை தடுப்பதற்கு. புரியுதுங்களா? இந்த டவுட் ஏன் வந்ததுன்னா, நம்ம தவத்துல வந்து கிளியரா சொல்லுவோம். நான் அந்த பர்டிகுலர் நீரவோ எதுவோ சொல்லிட்டு அதனோட நாம் கலப்பு பெற வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நான் என்ன நினைச்சேங்கன்னா, நம்மளுடைய உணர்வுகளும் நம்மளுடைய உஷ்ணங்களும் இல்ல நம்மளுடைய நீர் தன்மையும் அது கூட சேர்ந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கணும், ஒரு கலப்பு பெறணும் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுத்தணுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வி வந்ததுங்க. அதேதான் அடிப்படை ரைட்டு தான். அந்த பஞ்சபூத பிரிவுகளிலிருந்து, அதாவது நெருப்புல இருந்து வர்ற அந்த காந்தலை கதிரில நீங்க ஏத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்புல அந்த எதிர்ப்பு சக்தி காந்தலை சக்தி இருக்கும். ஏன்னா ஜீவகாந்தத்தோட கலந்துருது. அப்படி வரும்போது என்ன ஆகுன்னா டக்குன்னு வந்து அது வந்து சரியாயிடும், உடம்புல தொந்தரவு கொடுக்காது. உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? நீங்க கை காலை ஆட்டிக்கிட்டே நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு நல்லா இருந்தீங்க, டெய்லி ஓட வைக்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, எங்கேயாவது நடக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பள்ளத்துல கால் விழுந்து பொசிஷன் சரியில்லாம போச்சு அப்படின்னா அது வந்து லேசா வலி எடுத்து சரியாயிடும். ஏன்னா ஏற்கனவே அந்த இடம் வந்து உங்களால் வந்து உங்களுடைய விருப்பத்திற்கெனக அது உடற்பயிற்சி மூலம் அது வந்து சரி செய்து அது எந்த அளவுலையும் வளையக்கூடிய சக்தி அந்த நரம்புக்கு கொடுத்துடுறீங்க, அந்த சதைக்கு கொடுத்துடுறீங்க இல்லையா? சரிங்க, கரெக்ட். சும்மா நீங்க உட்காந்துக்கிட்டே பணம் வந்து காலையில வந்தா வியாபாரம் நல்லா நடக்குது, காலையில 6 மணிக்கு போய் உட்காந்துக்கிற வேண்டியது, காலை தொங்க போட்டுட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் வெறும் நோட்டையா எண்ணி அடிக்கடிக்கு வச்சிருக்க ரைட்டுன்னு கரெக்டா ஏதாவது ஒரு இடத்துல கால் பசகுச்சுன்னா படுத்துருவீங்க 6 மாசம். ஏன்னா அது எதிர்ப்பு சக்தி இருக்காது அந்த இடத்துல. அதத்தான் மகரிஷி என்ன சொல்றாரு, உடல்ல வந்து நீங்க எளிய முறை உடற்பயிற்சி செய்யும் பொழுது அந்த மன இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நரம்புகள் சதைகள் நம்ம வசத்துக்கு வரும் பொழுது ஏதாவது ஒரு வசத்துல திரும்பிச்சுன்னா அது நம்ம வசத்துக்கு பழையபடி வந்துரும். புரியுதுங்களா? வாழ்க வளமுடன். இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க. சொல்லுங்கம்மா. இப்போ நம்ம இந்த பூமியில நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி, இப்ப குற்றாலம் போனோம்னா அங்க நீரோட தன்மை, கடற்கரை திருப்பரங்குன்றம், ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு பஞ்சபூதங்களுடைய ஆற்றல் ஜாஸ்தியா இருக்கு. அப்படிப்பட்ட இடங்கள்ல போய் நாம சிறப்பான சில தவங்கள் பண்ணும்போது
அதுக்கும் ஜென்ரலான ஒரு இது மாதிரி பண்ணணுங்களா இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி வேற மாதிரி? ஒண்ணுமே வேண்டியது இல்லை. சரிங்க. அந்த சூழ்நிலை அந்த அந்த அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி அந்த ஐம்பூதங்கள்ல தின்னஸ் வரும். அதை பத்தி நம்ம கவலைப்பட, நம்ம பொதுவா ஐம்பூதங்களை தான் நம்ம நினைக்கணும். இங்க வந்து ஐம்பூதங்கள்ல சரி, இங்க வந்து நம்ம வந்து நெருப்பு உஷ்ணமே இல்லை, நெருப்பு மேல எதுக்கு தவம் இருக்கணும்னு அப்படி போகக்கூடாது. சில நேரங்கள் அது இருக்கிறது வந்து இயற்கையினுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி சில இடங்கள்ல இருக்கும், சில இடங்கள் இருக்கும். பொதுவா நம்ம வந்து இருக்குதோ இல்லையே நம்ம செஞ்சுட்டு போயிடுறது நல்லது தானே. இப்ப நம்ம கையை இப்படியே சுத்துறோம், இல்லப்பா நாளைக்கு இந்த கைக்குள்ள ஏதாவது வந்துடக்கூடாதுன்னு கைக்கு மட்டும் செய்ய முடியுமா? இல்லையா? வேற இடத்துல வந்து என்ன பண்ணுவீங்க? அதுக்குத்தான் கையை சுத்துங்க, காலை சுத்துங்க, உடம்போல இங்க தனகர்சனம் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. பேய்க்கும் பாரு நோய்க்கும் பாருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து எல்லாம் வஜ்ராசனம் போடும்போதும் காலம் மடக்கிறோம், வைக்கிறோம், எல்லாம் அந்த பழக்கத்துக்கு வரும்போது ஏதாவது ஒரு நிகழ்வுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி செய்யறோம், தன்னை போல செய்யறோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து மனசை வச்சு உடற்பயிற்சி பண்ணி அந்த சதையை நரம்புகள் எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம கொண்டுட்டு வந்துடுறோம். அது ஒரு வகை தவம் தான், அது உடற்பயிற்சி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சந்தேகம் தீர்ந்ததா உங்களுக்கு? அடுத்த அன்பராக காசி விஸ்வநாதன், நீங்க பேசலாம் ஐயா. காசி விஸ்வநாதன் ஐயா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சு, மைக் டச் பண்ணுங்கய்யா. அடுத்த அன்பராக அருளானந்தி அம்மா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுங்கம்மா, நீங்க பேசலாமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அருளானந்தி அம்மா சொல்லுங்கம்மா. பெங்களூர்ல இருந்து அருளானந்தி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இன்றைய பஞ்சபூத விளக்கம் வந்து ரொம்ப மிகவும் அருமையா இருந்தது. அதுல வந்து நான் வந்து பஞ்சபூதங்களை தவம் பண்ணும்போது, நெருப்பு மேல தவம் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு பொருள் எரியிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி தான் பண்ணுவாங்க ஐயா. தப்பு பண்ணக்கூடாது. ஒரு பொருள் எரியிற மாதிரி எந்த பொருள்? ஏதாவது ஒரு கட்டை எறிகிற மாதிரி, பேப்பருங்கோ அதெல்லாம் போட்டு எறிகிற மாதிரி அப்படி கற்பனை வரும். அதனாலதான் இந்த தவத்தை மகரிஷியே வந்து அந்த நெருப்பு வந்து நீங்க வந்து நில உலகத்தின் மையப்பகுதியைத்தான் நினைக்க சொல்லியிருக்காருமா. ஆமாங்க ஆமாங்க. அதுதான் எனக்கு வந்து அதெல்லாம் எனக்கு விருப்பமே இருக்கிறது இல்லைங்க. உடனே வந்து எனக்கு வேற ஏதாவது நினைக்க தோணும். அதனாலயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிடும் அந்த பஞ்சபூதத்துல பண்ணும்போது. நான் இன்னைக்கு நீங்க கொடுத்த விளக்கம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. இன்னில இருந்து நான் அந்த பஞ்சபூதங்கள் மேல நல்ல அருமையா பண்ணுவேங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். பூமி மேல உட்காந்த மாதிரி அக உணர்வு. உட்காந்த உடனே நிலத்துல உட்காந்துருக்கோம், நிலத்தை ஒரு 2 நிமிஷம் நினைக்கிறோம், ரைட். அடுத்தது நீரை நினைக்கிறோம், ரைட். அதுக்கு கீழே வந்து நெருப்பு நினைக்கிறோம், 2 நிமிஷம், ரைட். அதுக்கு மேல காத்து சுத்தி வருது, அதை நினைக்கிறோம், சுத்தி பாக்குறோம், நட்சத்திரங்கள், விண்ணு, முடிஞ்சு. ஆமாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா நீங்க சொல்லிட்டீங்க. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தது. நீங்க ரொம்ப ரொம்ப எளிமையா அப்படியே உட்காந்த இடத்துல இருந்தே அப்படியே கீழே போயிட்டு அருமையா வந்து நம்ம பண்ணிடலாம் தவத்தன்ற விஷயத்த ரொம்ப அருமையா விளக்க சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. எனக்கு 2 கேள்வி இருக்குங்க ஐயா. சொல்லுங்கம்மா. அதாவது நீங்க சொன்னீங்க நம்ம வந்து ஒரு பொருள்ல இருந்து வர அலைகள்லாம் வந்து நம்மளுக்கும் அதை வந்து தாக்கம்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதுல ஒரு டவுட்டுங்க ஐயா. சொல்லுங்க. டாக்டருங்க வந்து பேஷண்ட பாக்குறாங்க, நோயாளிய வந்து பாக்குறாங்க இல்லைங்களா? ஆமா, கண்டிப்பா. அந்த நோயாளி கிட்ட இருக்கிற அந்த அலை வந்து டாக்டர் வந்து பாக்காதுங்களா? பாதிச்சிடக்கூடாது, நான் அதை சொல்லல. அந்த நோயாளி கிட்ட இருக்கிற அந்த அலையும் டாக்டரை பாதிச்சிடக்கூடாது, டாக்டர் கிட்ட இருக்கிற அலையும் அந்த நோயாளியை பாதிச்சிடக்கூடாது. பாதிச்சிடக்கூடாதுன்னா நோய் வர்றது வேற, 2 எகென்ஸ்டா வருச்சுன்னா இவர் என்ன கொடுத்தாலும் அந்த மருந்து வேலை செய்யாது. அப்ப அந்த நோயாளியோட அந்த நோய் வந்து டாக்டர் தாக்கும் தானாங்க ஐயா? அது தாக்கணும்னு சொல்ல முடியாது, அவங்க ப்ரிகாஷனரி தானே செய்வாங்க. அவங்களுக்கு தெரியும்ல, இப்ப கொரோனாக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால தான் அவங்க தான் அந்த சந்திர மண்டலத்துக்கு போற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தானே பாக்குறாங்க. அந்த டைம்ல மத்த டைம்ல சர்வசாதாரணம் தானே. அந்த மூச்சுனால எந்த வியாதி வரும்போது, காய்ச்சல் அப்படி இப்படிங்கும்போது சர்வசாதாரணம். அது வந்து தொற்று நோயாக இருந்தாலும் எது தொற்று நோய் எப்படி பார்க்கணுங்கிறது அவங்களுக்கு அந்த இது தெரியுமில்லம்மா. சாதாரண நோய்க்கு தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. சாதாரண ஒரு காய்ச்சலுக்கு வர்றாரு, காய்ச்சல் வரும்போது என்ன பண்றாருன்னா, காய்ச்சலுக்கு வர்ற அந்த நோயாளி பொருள் இல்லையா? ஆமா. இவரு டாக்டர் வந்து மனுஷனா இருந்தாலும் அவரு டெஸ்ட் பண்ற போறது இவரு தொழில். ஆமா. ஏற்கனவே வான்காந்தத்துல இருந்து ஆற்றல் வந்துகிட்டு இருக்கு.
காந்தலை ஆமா கதிர்கள் ஆமா இல்லையா? அது ஆமா வந்து சர்வசாதாரணமா வந்திருக்கு. அது ஒண்ணு. ம் இவனுடைய மனசு, நோயாளி போறவன் மனசுல வந்து இந்த டாக்டர்கிட்ட போனா நல்லாயிரும் சொன்னாங்க, அதனால இங்க வந்துடும், எனக்கு நல்லாயிரும்னு அந்த பாசிட்டிவ் திங்கிங் அவனுக்கு வரும்போது தான் அந்த அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கும். ம் இவன்லாம் என்ன டாக்டர், இவன் ஊசி போட்டு எனக்கு கேட்க போகுதாக்கும், நான்லாம் இதெல்லாம் போக முடியும், என் பொண்டாட்டி சொன்னா அதனால வந்தேன் அப்படின்னு வந்தானா அது நெகட்டிவ் தானே. ஆமாங்கய்யா அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, வந்திருக்காரு பாவம், காசு கொடுக்குறாரோ இல்லையோ, ஏழைகளுக்கு நாம் கடமையாக செய்ய வேண்டும். ம் எத்தனை டாக்டர் சாதாரணத்துக்கு 4 டெஸ்ட் எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, அந்த மாதிரி செய்யாம உண்மையிலேயே வந்து அவருடைய அந்த டாக்டர்னுடைய செய்யும் பொழுது அவர்கிட்ட இருந்து அந்த வைப்ரேஷன் எப்படிப்பட்ட அந்த தொழில் மூலமாக வர வைப்ரேஷன் உண்மையிலேயே இவருக்கு நம்ம வந்து செய்யணும், இவன் காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, இவன் காய்ச்சலை நம்ம போக்கணும், இது நம்ம தர்மம் அப்படின்னு அவர் நினைக்கும் போது இந்த 3 கோயின்சைட் ஆகும் இல்லையா? ஆமா அப்படி கோயின்சைட் ஆகி நல்லது வரணுங்கும் போதுதான் அந்த பௌதீக பிரிவுகளோட இணைக்கணுங்கிறாங்க. ம் டாக்டரும் நல்லா வந்து நவகிரக தவம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருக்கும் அந்த பஞ்சபூதங்களோட அந்த இது வந்துடும். நோயாளியும் அந்த மாதிரி இருக்கும். ம் நீங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும் அந்த வான்காந்தத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கும். இது எல்லாம் நன்மை செஞ்சிருச்சு அப்படின்னா ம் ஒரு லேசா ஒரு மருந்து கொடுத்தானே அடுத்தது வந்தவொடனே நல்லாயிடுவான். அவன் போனவொடனே இந்த டாக்டர் நல்ல டாக்டர்ப்பா, கைராசியான ஆளு, கொடுத்தாரு நோய் தீர்ந்துச்சு அப்படிங்கும்போது அந்த பேர் எதனால வருது? அந்த டாக்டர் தவம் பண்ணணும். தவம் பண்ணுனா அவனுக்கு ஆன்மீக உணர்வு வரும். ம் ஆன்மீக உணர்வு இருந்துச்சுன்னா அவன் மனசுல வந்து யாரா இருந்தாலும் உயிரை நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த அடிப்படை குணம் வரும். ம் இல்லைன்னா காசு கொடுக்குறவனுக்கு ஒரு மாதிரியா அது சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். வாழ்க வளமுடன். இதுல என்ன டவுட்னு சொல்லுங்க. அது அந்த அந்த அலை வந்து நம்மளுக்கு வந்து டாக்டரையும் தாக்கும் இல்லையா? அப்ப அவங்க எப்படி நம்மனாவது இல்ல இல்ல அது அந்த டாக்டர் தாக்குங்கிறத காட்டிலும் அது எந்த நோய் தாக்கும் தாக்காத நோயின்னு அவங்க வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷன் எடுத்துக்கிறவாங்க. ஆனா அந்த நோய் சரியாகணும் அப்படின்னா இந்த 3 வேற்றினுடைய அந்த அலைவரிசைகள் 3 வேற்றினுடைய அந்த இது வந்து காந்தாற்றல் வந்து ஒன்னாகணும். அதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க. இன்னொரு நீங்க கேள்வி. சாதாரணமா பாருங்க, ஒரு டாக்டர் நல்ல மனவளக்கலை மன்றத்துல இருந்து நல்ல தவம் அது இதுவும் பண்ணாருன்னா அவருடைய குணமே தனியா இருக்கும் இல்லையா? நினைச்சு பாருங்க. பண்ணாதவங்க என்ன பண்ணாங்கய்யா? மனவள கலையில இல்லாதவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? மனவளக்கலை கஷ்டம். இல்லாதவங்களும் இருக்காங்க. ஆ, பணத்துக்குன்னு அருமைப்பட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. இது சில பேர் வந்து அதாவது ம், பணம் ஒன்று குறி அப்படின்னு சொல்லி வேலை பார்த்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா. அதே இதுல வந்து உலக உயிர் அனைத்தும் உய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் படும் துன்பத்தை போக்க வேண்டும் என்று சொல்லி தானே சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் எல்லாம் வந்து வழி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க ஆமாங்கய்யா. அதனாலதான் இது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து வராம இருக்கிறது. இப்ப சப்போஸ் வந்து அவனே நோயாளி, அவனுக்கு அதாவது தொற்று நோயை கொண்டு வந்து விட்டுறான் அப்படின்னா இவர் வந்து நல்லா தவம் பண்ணி ஜீவகாந்த ஆற்றலை ஏற்றுட்டாருன்னா அது இவருக்கு உடம்புக்கு வராது இல்ல, எதிர்ப்பு ஆமா, சக்தி கண்டிப்பா ஜாஸ்தியாயிரும்ல. கண்டிப்பாங்கய்யா. அப்ப அந்த நிலை வந்துரும்ல. ஆமாங்கய்யா, கண்டிப்பா வரும். வாழ்க வளமுடன். இன்னொரு கேள்வி கேட்கலாமாங்கய்யா? கேளுங்கம்மா, நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேளுங்க, ஆமா, சீக்கிரம் நிறைய கேளுங்க. பேருக்காம சுருக்கமா கேளுங்கம்மா. சரிங்க. இப்போ தொழிலிருந்து வரும் அலை வந்து நம்ம வந்து நம்மளே தாக்கும்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல. அப்ப வந்து அந்த தொழில் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதோட அலை வந்து நம்மளை எப்படி தாக்கும்? நம்ம வந்து அந்த தொழிலை எப்படி நம்ம வந்து சரி பண்றதுங்க? அதை எப்படி சரி பண்றது? அந்த தொழில இருந்து வர்றதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம தவம் தான் இருக்கணும். தவம் தான் ஒரே வழி. ரெண்டாவது, எது வந்து நம்ம மனசுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குதோ அப்படிங்கும்போது அதுக்கு வந்து மந்திரம் வாழ்த்து தான், வேற எதுவுமே கிடையாது. சில பேர் எதையாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதையே நினைச்சாங்கன்னா அது மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும் மனசுல. எதுவுமே இல்லை, நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா நல்லா இருக்கும். அதான் பிரபஞ்ச தத்துவம். நீங்க எது மண் விதைக்கிறீங்களோ அதுதான் நல்ல, அதாவது இறைவன் வந்து அருமையான நல்ல என்ன சொல்லுவாங்க, பதமா நல்ல மண்ணை கொடுத்து நல்ல விளையக்கூடிய மண்ணு நம்ம மனசு. அதுல வந்து நீங்க பூஞ்செடி போடுறது, ரோஜாப்பூ செடியில முள்ளு இருக்கும், அது வேண்டாம். நல்ல பூவா நமக்கு தேவையான செடியை போடுறதுக்கும் முள்ளு செடியை வளர்க்கறதுக்கும் உங்களுடைய இதுதானே. அதனாலதான் மனதை நல்லா வந்து பக்குவமா வச்சுக்கணுங்கிறது காரணம் தான். எது இருந்தாலும் சரி, முள்ளு செடியை வளர்க்க விடாம நெகட்டிவ் தாட்ஸ், முள்ளு செடிங்கிறது நெகட்டிவ் தாட்ஸ், அந்த நெகட்டிவ் தாட்ஸை நீங்க வளர விடாம பாசிட்டிவ்லயே நில்லுங்க. அது பிரபஞ்சம் கேட்கும். கண்டிப்பா அந்த நேரத்துல வரும்போது அது கைகூடும். எந்த மாற்றமும் இல்லை, இது சத்தியம். சரிங்கய்யா, சரிங்கய்யா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கய்யா. அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி.
அடுத்த அன்பராக ஸ்ரீ மெய்யம்மை, கேள்வி கேட்கலாமா? அம்மா உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுங்கம்மா. அடுத்த அன்பராக அமுதா, நீங்க கேள்வி கேட்கலாமா? அமுதாமா, திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன் ஐயா. திருநெல்வேலி அமுதாவா? சொல்லுங்கம்மா. ஐயா, இப்போ சூரியன்ல இருந்து வெளிவரும் கதிர்கள் அதிகமாகி நம்ம ஒவ்வொரு கோள்களா வந்தது பாத்தீங்களா? ஆமா, இப்பவும் நடந்துட்டே இருக்கா? ஆமா, அது நடந்துகிட்டே இப்போ கதிர்கள் அந்த அந்த சூரியனுடைய இதுல இருந்து இன்னும் தெரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒண்ணு சேரி வரணும்னு அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. எப்பவோ எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது இப்ப சின்ன சின்ன ஏரிகளுக்குள்ள அப்படி சுத்திட்டு இருக்கு. நம்மள போல ஆட்கள் அங்க ஒண்ணு நல்லா கவனிச்சுக்குங்க. இயற்கையினுடைய அதிசயங்களை அறிவதற்கு மனிதனுக்கு ஆயுள் பத்தாது. ஆமா, உண்மைதான் இல்லையா? கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது கடவுளினுடைய காரண காரியங்களை அறிவதற்கு மனிதனுக்கு கால கற்ப கோடி காலங்களானாலும் முடியாது. சித்தர்கள் வாக்கு. அதனால அது எப்ப வந்திருக்கு, என்ன வந்திருக்குன்னு இப்ப நீங்க கேட்ட உதாரணத்துக்கு எங்க இருந்தோ இப்ப 25,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த அந்த ஒளி இப்பதான் பூமியை வந்து அடைஞ்சிருக்குன்னு இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு இது கண்டுபிடிச்சாங்க. பாத்தீங்களா? நாசால 25,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி புறப்பட்டதுதான் இப்பதான் வந்து சேர்ந்து. அது மாதிரி அதெல்லாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் மனித மூளைக்கு அப்பால் பட்டது. சரியா, சரி, நன்றியா. அப்ப உருவாகிட்டே இருக்கு. ஆமா, உருவாகிட்டே இருக்கு. அது வந்துகிட்டே சொன்னேன். குரங்குல இருந்து மனுஷன் வந்தானே, இப்பவும் அந்த மனுஷன் குரங்குல இருந்து வந்துகிட்டே இருக்கான்னா அவன் கடைசி நிலைக்கு வரும்பொழுது இன்னும் எத்தனையோ ஆண்டுகள், கோடி, அது லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். அது வரைக்கும் நம்ம பார்க்க முடியுமா? சரி, சரி, இறைவனை நோக்கி போக வேண்டியதான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். எல்லாமே வந்து இயற்கையினுடைய அதிசயங்கள். அவ்வளவுதான். பார்த்து ரசிக்கணும் ஐயா, ரசிக்கணும். அதான். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. அடுத்த அன்பராக உமையால், நீங்க பேசலாமா? அம்மா வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உமையாலம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்க வந்து ஆரம்பத்துல சொல்லும்போது சொன்னீங்களங்க ஐயா, இந்த 5 பூதங்களோடையும் நம்ம வந்து உயிர் பாதுகாப்பு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு துன்பம் வராதுன்னு, அது என்னங்க ஐயா? அதாவது நான் இப்பதான் ஒருத்தர் அருவாளை வச்சுட்டு ஒருத்தர் தாக்க வந்தாருன்னா நம்ம அவரு போனவொன்னு ஐயா நீங்களா அப்படின்னு சொன்ன அந்த அந்த கேள்வி பதில் நீங்க கேட்கலையா? கேட்டீங்க. கேட்கலையா? அதே அந்த பதில் தான் அது. அதுக்கு அந்த பதில், அதாவது எப்பொழுதும் வந்து ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவரு நமக்கு வந்து தீமை செய்ய மாட்டார், நன்மை தான் செய்வாரு. பழக்கம் இருந்துச்சுன்னா அவங்க சண்டைக்கு வருவாங்களா? நல்ல பழக்கம் இருந்துச்சு வரமாட்டாங்க. அதே மாதிரிதான் நீங்க தவம் இருந்து அந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கிற காந்தலிகரை உடம்புல நல்லா தேய்ச்சி வச்சுக்கிட்டு தவத்துல தேய்ச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு பஞ்சபூதங்கள் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா உங்க உடம்ப ஒன்றும் செய்யாது, பாதுகாக்கும். அது நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க வந்து அது வேணும்னா அந்த யூடியூப்ல வரும்போது நீங்க அந்த கேள்வி பதில பாருங்கம்மா, உங்களுக்கு விடை இருக்கு. வாழ்க வளமுடன். நிறைய பேர் ஹேண்ட் ரைசிங் பண்ணிருக்கு. இப்ப புரிஞ்சிச்சுங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்தது சபரி சுந்தரவேடி வேலையா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. எனக்கு ஒரு கேள்வி வந்து ஐயா, இப்போ என்னோட அப்பா வந்து இப்ப மருத்துவமனையில இருந்து கடைசியில மருத்துவம் அந்த அந்த அவங்க மருந்தெல்லாம் சரியாகாம கடைசியில இறந்து போயிட்டாங்க ஐயா. ஆனா இப்ப வந்து அவர் வந்து அந்த அவங்க ஜாதகத்திலயுமே வந்து அவருக்கு அந்த நேரம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சில ஜோசியக்காரங்க. அப்புறம் வந்து அந்த வேற டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியல அப்படின்னு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ அது எப்படிங்க அவங்க சில பேருக்கு பிறவி முடிவுங்கிறத விட பிறவி இந்த மாதிரி எழுதியே கொடுத்துறாங்க சில பேர் ஜாதகம். அது உண்மையாவே அவங்க கணிச்சு எழுதுறாங்களா இல்ல அவங்க உள்ளுணர்வா வந்து எழுதுறாங்களா ஒரு கேள்வி ஐயா. அது உண்மையாவே நம்ம அதே மீறி வாழ்ந்தவங்க இருக்காங்கல்ல. பிறவிங்கிறீங்க, அடுத்த வார்த்தைக்கு வாங்க. என்னன்னு பிறவி ஐ திங்க் என்னமோ எழுதுனாங்க. பிறவி என்ன எழுதியிருக்காங்கன்னு சொன்னாதானே பதில் சொல்ல முடியும். சொல்லுங்க ஐயா. பிறவி முடிவுன்னு நினைக்கிறேன். பிறவி முடிவுதா மாதிரி அதான் எழுதுனேன். என்ன அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகி அவர் குறைகள் இருந்துச்சுனால் அது அந்த மாதிரி வரும்பாங்க. பூர்வ புண்ணியம்
சில பேர் வந்து நல்லா இருப்பாங்க, ஆனா சில பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த பூர்வ புண்ணிய ஜென்மம் அப்படிம்பாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வந்து கெட்டு போயிட்டாரு அப்படிம்பாங்க. அது ஜோசியத்தோட சேர்ந்து ஏதாவது இல்லை. ஒரே இது வந்து யார் யார் எக்காலத்தில் மரணமடைய வேண்டும் என்பது வந்து விதி அல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். விதி இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் 120 ஆண்டு காலம் வாழக்கூடிய சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறான். அதில் நம்மளுடைய சந்ததியினர், நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க வாழ்க்கையினுடைய இதை எப்படி வந்து அவங்க அனுபவிச்சாங்க, எப்படி எப்படி இயற்கையை எதிர்த்து வாழ்ந்தார்கள், அது பூரா நம்மளுடைய கருமையத்துல படுத்து அந்தந்த வயசு அப்படியே குறைச்சிக்கிட்டே வரும். அப்புறம் நம்ம வாழ்ந்ததனுடைய வாழ்க்கையினுடைய இயற்கையை எதிர்த்து எப்படியெல்லாம் வாழ்றோமோ அப்பவும் நம்மளுடைய ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே. எப்பொழுதெல்லாம் ஒருவன் இயற்கையை எதிர்த்து வாழ்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் வந்து தன்னுடைய ஆயுளை குறைத்து கொள்கின்றான் என்ற அர்த்தம். அதனாலதான் மகரிஷி என்ன சொன்னாரு, நீ இயற்கையோடு ஏந்துவாள், அதிலும் வந்து 5 அளவு முறை கொள்ளணும். ஏதோ ஒரு விதத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பாங்க, அந்த இதனுடைய செயல் விளை தத்துவம் வரும். வரது இருக்கவே இருக்காது. ஒண்ணுமே செய்யல, நான் நல்லாதான் இருந்தேன், நான் ஒரு சித்தர், நான் எந்த தீங்கும் செய்யல, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயல் என்று உணரப் பெற்றேன். இந்த ஊனெடுத்த பெண் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினை இங்கனே வந்து மூண்டதே பட்டினத்தார். ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு இதுல வந்து அந்த செயல் விளைவு தத்துவப்படி நாம் அதை அனுபவித்தது ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுல வந்து அதனுடைய வீரியத்தை குறைக்கணும் அப்படின்னா தவம் தியானங்கள் அதுதான் முக்கியம். இயற்கையில யார் யார் என்ன இயற்கையில வந்து யார் யார் என்ன நிலைகளை அடைகிறார்களோ அது அது அவர்களுடைய கர்ம செயல் விளைவால் வருவதே தவிர மற்றவர்களால் வருவது அல்லங்கிறத முதல்ல முடிவெடுத்துக்கணும். அதை உணரும் பொழுதுதான் மனிதன் வந்து ஒழுக்கமாகவும் அறநெறி வாழ்வோடு இறை உணர்வு பெற்று வாழ்கின்ற அந்த நிலையை மேற்கொள்ளும் போது இதிலிருந்து நாம் தப்ப முடியும். வாழ்க வளமுடன். சிவகிரி, ராஜபாளையம் சிவகிரி. ராஜபாளையம் பக்கத்துல சிவகிரின்னு ஒரு ஊரு. சரிம்மா, தெரியும் தெரியும், சொல்லுங்க. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. நன்றி, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அம்மா சாமுண்டீஸ்வரிமா உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கம்மா, நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஐயா சொல்லுங்க வளமுடன்யா. சாமுண்டீஸ்வரிமா சொல்லுங்கம்மா, டக்குன்னு கேளுங்க. மிக சிறப்புங்கய்யா, மிக சிறப்பு. சந்தோஷம். தவ விளக்கம்லாம் அருமை. இது எனக்கு ஒரு கேள்வி. இப்ப ஒரு தாய் வந்து எல்லாத்தையும் 4 குழந்தைங்களை 5 குழந்தைங்களை வளர்த்தி நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு நல்ல வீடு வாசல் எல்லாம் கட்டி எல்லாம் போய் அவர் இறந்த பின்னாடி அந்த அம்மா மட்டும் இருக்காங்க. அவங்களுக்கு பொருளாதார வசதி எல்லாம் இருந்தாலும் உடல்நிலை காரணம் 85 வயசுக்கு அப்புறம் இப்ப அதால ஒண்ணும் பண்ணிக்க முடியல. அந்த டைம்ல அந்த பசங்க எல்லாம் அவங்கள வந்து அவங்க இடத்துலயே இல்லாத ஒரு நாளுக்கு ஒரு 10க்கு 10 ரூம்ல போட்டுட்டு ஒரு பாத்ரூம் டாய்லெட் வசதி இல்லாத நீங்க தான் இங்க இருக்கணும்ன்ற மாதிரி இப்ப கட்டாயப்படுத்துறாங்கய்யா. அப்படின்னும் போது எல்லா இதுவும் கேட்கறதுக்கு நம்ம ரைட்ஸ் இருந்து எல்லாருமே வாய மூடிட்டு பேசாம இருக்காங்க. அது ரைட்டா தப்புங்களா ஐயா? தப்பு, மகா தப்பு அது. அம்மாவென அலற ஆறுயிரை கொன்ற அருந்தி இம்மானிடலாம் இம்புட்டு இருக்கிறார். அம்மாவென அலற ஓசை கேட்டு அகன்ற முனிவர்க்கும் பொய்மாய் நரகமணில் புசித்தவருக்கு என் செய்வது. கேட்கணும், கண்ணுல பாத்துட்டா கேட்கணும், தட்டி கேட்கணும். அவங்க துன்பத்தை நம்ம போக்குறதுக்கு முயற்சி. என்னன்றாங்க, வேணாம் எனக்கு இதுதான் கதின்னும் போது நான் கிடந்துட்டு போறேன், அவனுங்க தெரிஞ்சு தெரியாத பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னமோ அது 3வது. ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இல்லைன்னா ஒதுங்கலாம். ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் எப்படி ஒதுங்குவீங்க? இல்லையா? ஆமாங்க, எங்க அம்மா தாங்கய்யா. எங்க அம்மா, நான் ஒரே பொண்ணுங்கய்யா. நீங்க அதை கேளுங்க, வைங்க. அதுதாங்க, வீட்டுல யாரும் கேட்காத நீ விடு, நீ என்னத்துக்கு கேட்கறன்னு எங்க வீட்டுல கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா என்னால தாங்க முடியல. அவர் வந்து பாவத்தை சேர்க்கிறார், கருமையத்தை கனமாக்குகிறார். என்னால அறியாமை 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 முரடணுங்கய்யா. ஒரு மாதிரி இந்த சமுதாயத்துல அவங்க எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. அந்த சொத்து சோகம் அதை மட்டும் குறிக்கோளா நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே புரியல எனக்கு. இப்பதான் ஏதாவது சொத்துல பெரியவங்கிட்ட இருந்து சொத்தை பிடிங்கிட்டா கலெக்டர் கிட்ட போனோம்னா கலெக்டர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே கேன்சல் பண்றாருமா. நடவடிக்கை நிறைய இருக்குங்கய்யா. அவங்க தாய் ஒத்துக்கலைங்கய்யா. பசங்க நல்லா இருக்கட்டும், அவங்களை கேவலம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கய்யா. என்ன பண்ண இது வந்து திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அவங்க திருந்தல அப்படின்னா அவங்க கர்மயத்தை தான் கணக்குப்படுத்துறாங்க. அது ரொம்ப முக்கியம். அதை கவனிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாரிசுகள் வந்து ரொம்ப பாதிக்கும்.
அந்த நான் அம்மா என்னோட அந்த கொண்டு வந்து அம்மா வாங்க அந்த வந்து அம்மா இருந்துட்டேன்னா இருக்க மாட்டேன்றாங்க. எனக்கு வேண்டாம், நான் அவனுங்களோட இருக்கிறது தான் கரெக்ட்னு வரவும் மாட்டேன்றாங்க. அதாங்க இப்ப பெரிய தலைவலியா இருக்கு. ஏதாவது அதாங்க ஒண்ணு கேட்டேன். பாருங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணு, இது பண்ணுங்க, போக்க முயலுங்கள், அவ்வளவுதான். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வாழ்க வளமுடன், வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக மேகலா ராஜ், உங்க கேள்வி சுருக்கமா கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா, திருச்சியில இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா மேகலா ராஜ், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். கேள்வி கேளுங்க சீக்கிரம். அந்த நவக்கிரக தவம் பண்றப்பங்க ஐயா, அந்த ஒவ்வொரு கலர் சொல்றோம் இல்லையா, அந்த சூரியன்னா ஆரஞ்சு நிறம், புதன்னா பச்சை நிறம், அந்த மாதிரி அது பண்றப்போ அந்த கலர்ஸ் வந்து நம்ம எப்படி ரிசீவ் பண்ணி பண்றோம் அப்படின்னு. நீங்க நவக்கிரக தவம் வரும்போது நான் இதுக்கு விவரம் நல்லா சொல்றேன். இப்ப நேரம் இல்ல. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக ஆனந்தாஜே, நீங்க பேசலாமா? ஐயா, நான் ஆண்டாள் பேசுறேயா. ஆண்டாளம்மா, சொல்லுங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்ததுயா. நிறைய கேள்விகள்ல நிறைய விளக்கங்கள் கிடைச்சது. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப மனதார வாழ்த்துகிறேன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன், மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது ஒருத்தர் தான் இருக்காங்க, காசி விஸ்வநாதன், நீங்க பேசலாமா? காசி விஸ்வநாதன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்வியை சீக்கிரம் கேளுங்க. கேள்வி மட்டும் கேளுங்க, உடனே முடிச்சிடுறேன். ஒண்ணும் இல்ல, ஆரம்பத்துல 2 கொட்டேஷன் சொன்னீங்க, மகரிஷி சொன்னதா. அது 2வது கொட்டேஷன் வந்து இந்த பொருளுடைய காந்த அலை, தொழில் அலை, இந்த கோள்களுடைய அலையை விட்டு நம்மளுடைய நன்மைதன் அலையா மாற்றிக்கணும்னு சொன்னீங்க, 2வது பாயிண்ட். ஆனா அந்த முதல் பாயிண்ட் சொன்னதை நான் சரியா வாங்கிக்க முடியல, கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணதுனால. கோள்களில் இருந்து வருகின்ற அலை, 2வது வந்து நாம் தொடர்பு கொள்ளும் பொருளிலிருந்து வருகின்ற அலை, நாம் தொழில் செய்யும் போது அதிலிருந்து வருகின்ற அலை. இந்த முதல்ல சொன்னதுதான் வந்து கோள்களிலிருந்து வருகின்ற அலை 1. 2வது பாயிண்ட்ல இது கோள்களுடைய அலை. முதல் பாயிண்ட் நமது அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தின்னு சொன்னீங்க. அந்த வேற, அது வேற. அதாவது வந்து நீங்க அது முதல்ல சொன்னது நமது அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி பஞ்சபூத அந்த பஞ்சபூத ஆற்றலோடு நமது ஜீவகாந்த ஆற்றலை கலந்து இந்த உடம்பை உறுதிப்படுத்திக் கொள்ளும் தவம் தான் பஞ்சபூத தவம்னு அது சிம்பிளா பேசிக்கா சொல்லியிருப்பார். ரொம்ப நன்றியா, அருமையான விளக்கம், நல்ல வகுப்பு, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறுத்திக்கலாமா? டைம் ஆயிடுச்சு. அம்மா, உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். காரணம் என்னன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கல்ல பாதியில. ரைட், ஓகே, சந்தோஷம். இல்லையா, எல்லாரும் ஆவலோட இருக்காங்க கேள்வி கேட்க. சரி, உங்களோட டாபிக் நல்லா இருந்துச்சு, அதனாலதான் சரி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தேன். மிக்க நன்றியா. அன்பர்கள் கேட்டதுக்கும் தெளிவான பதில கொடுத்தீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்துக்கும் மேலாக ஐயா அவர்கள் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலையும் அளித்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவநிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். துரியம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி காமராஜ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. இத்தகைய தன்மை அனைத்தும் உங்களுக்கும் உரித்தாகட்டும் அம்மா. வாழ்க வளமுடன். அத்தனையும் குருவுக்கே சமர்ப்பணம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே